கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வார்த்தை. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபை எதுல உறுதியா இருந்தாங்களாம்? உபதேசத்தில். ஏன் உபதேசத்தில் உறுதியா இருந்தாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், நாம் அநேக கட்டிடங்களை பார்த்திருப்போம். கட்டிடங்களை பார்க்கும் பொழுது கட்டிடங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டுவதற்கு முன்பாக அதன் அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அந்த அஸ்திபாரம் போடும் பொழுது அதுல ஒரு காரியத்தை செய்வாங்க. என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த கரையான் அல்லது இந்த சிமெண்ட்டையோ இரும்பையோ அரிக்கக்கூடியதான எந்த ஒரு பொருளையுமே, அதாவது அப்படிப்பட்ட காரியங்கள் சிமெண்ட்டையோ இரும்பையோ அரிச்சிடக்கூடாதுன்னு கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணுவாங்க. அது ரூஃப்லையா இருக்கலாம், காலம்லையா இருக்கலாம், அல்லது ஃபவுண்டேஷன்லையா இருக்கலாம். என்ன பண்ணுவாங்க? அது சேதமடையாதபடிக்கு, அந்த அஸ்திபாரமானது சேதமடையாதபடிக்கு அதோடு சேர்ந்து அதை சேதப்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடியதான சில கெமிக்கல்களை என்ன பண்ணுவாங்க? உள்ள ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மண்ணையே கிளியர் பண்ணுவாங்க. அந்த மண்ணையே சுத்தமா என்ன பண்ணுவாங்க? அது எப்படி எந்த ஒரு கரையானோ இல்ல எந்த ஒரு சூழலும் ஏற்படாதபடிக்கு அந்த மண்ணையை டோட்டலா கிளியர் பண்ணி நல்ல ஒரு ஆழமான ஃபவுண்டேஷன் போடுவாங்க. காரணம் என்னன்னா, கட்டப்போகிற பில்டிங் குறைந்தது 50 வருடங்களாவது என்ன பண்ணணும்? இருக்கணும். 50 வருடங்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு அதை பார்த்து 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 அந்த இன்ஜினியரோ அந்த சூப்பர்வைசரோ அந்த பில்டிங்கை கட்டுவாங்க. அப்போ ஒரு சாதாரண பில்டிங்க்கு இந்த அளவுக்கு ஒரு 50 ஆண்டு காலம் நிக்க போகிற பில்டிங்க்கு அந்த ஃபவுண்டேஷனை செக் பண்றாங்க, ரூஃபை செக் பண்றாங்க, காலமை செக் பண்றாங்க, பீமை செக் பண்றாங்க, ராடு செக் பண்றாங்க, காங்கிரீட் கியூபை செக் பண்ண எல்லாமே செக் பண்றாங்க. வெறும் 50 ஆண்டு காலம் வாழக்கூடியதான அந்த வீட்டுக்கு. அப்ப நித்திய காலமாய் இயேசுவின் வருகை வரைக்கும் ஒரு சபையானது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு எப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை போட்டாங்க? கள்ள உபதேசங்களோ இல்ல கள்ள மனிதர்களோ இல்ல வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியதான ஓநாய்களோ ஸ்தோத்திரம் ஆடுகளை சேதப்படுத்தாதபடிக்கு ஆட்டை சுற்றிலும் உபதேசம் என்கிறதான தடுப்பு சுவரை அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அந்த உபதேசத்தை என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. தேவ ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமாக அவர் பரிசுத்த ஆவியானவராக வந்து அவர் தம்முடைய சபைக்கு எப்படிப்பட்டவரா நிற்கிறாராம்? உபதேசத்தின் மதிலாய் நிற்கிறாராம். காரணம் என்னவென்றால், உபதேசத்தின் மதிலை தாண்டி யாரும் என்ன பண்ணக்கூடாது? உள்ள வந்துடக்கூடாது. அப்ப இன்றைக்கும் நமக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னை சுற்றி தேவ வசனமாகிய கர்த்தருடைய சத்தியத்தை நான் ஆழமாய் எனக்குள் வைத்து அதை ஒரு சுவரை போல நான் எழுப்பி வைப்பேன் என்றால் நிச்சயமாய் சொல்ல முடியும், என்னை மோசம் போக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது. அப்ப மோசம் போக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னா என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? ஒரு சமாதானமான, தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சாட்சியான, மற்றவர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான, மற்றவர்களை சிறப்படுத்தத்தக்கதாக, மற்றவர்கள் தேவ ராஜ்யத்தினை நடத்தத்தக்கதாக ஒரு பலன் என்ன பண்ணும்? எனக்கு உண்டாகும். அதனாலதான் உபதேசத்தை ஆழமாய் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அதுல ஆழமா வைராக்கியமா நிக்கணும். அல்லேலூயா. அது அடிப்படையில் இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதன் 14வது வார்த்தை 15வது வார்த்தையை வாசிக்கலாமா? நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஸ்தோத்திரம். இங்கே எபேசியருக்கு பவுல் ஒரு வார்த்தைய கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், இனி நான் எப்படிப்பட்டவனா இருக்கக்கூடாது? குழந்தைகளா இருக்கக்கூடாது. ஏன் குழந்தைகளா இருக்கக்கூடாதுன்னு பவுல் சொல்றாராம்? இனி நீ வாழக்கூடிய இந்த உலகம் ஸ்தோத்திரம் வஞ்சகம் நிறைந்த உலகமா காணப்பட போகுது. இனி நீ வாழ போற உலகம் போர்க்களம் நிறைந்த உலகம் என்ன பண்ண போகுது?
மாறப்போகுது. நீ வாழக்கூடிய உலகம் ஸ்தோத்திரம் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய பஞ்சத்தையோ வியாதியையோ கொள்ளை நோய்களையோ இப்படிப்பட்ட பலதரப்பட்டதான காரியங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன பண்ண போற, பார்க்க போகிற. அதனால சபையே நீ எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, குழந்தையை போல் அல்லாமல். அப்ப வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்க போகுது, வஞ்சிக்கிற காலமும் போர்க்களம் இருந்த காலம். இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ குழந்தைய போல இருந்தான்னா நீ என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. குழந்தையாவே இருந்தா வளர முடியாது. காரணம் என்னன்னா, குழந்தைக்கு எந்த ஒரு சூதுவாதம் என்ன பண்ணாது, தெரியாது. அதனால உன்னை யாரு வஞ்சிக்கிறாங்க, உன்னை யாரு பகைக்கிறாங்க, உனக்கு யாரு தீமை செய்யறாங்க, உன்னை யாரு மோசம் போக்க நினைக்கிறாங்க, உன்னை யாரு விழ வைக்க நினைக்கிறாங்க, உன்னை யாரு கொல்ல நினைக்கிறாங்க, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யாரு உடைக்க நினைக்கிறாங்கன்ற ஒரு அறிவும் நாம் இல்லாமல் சிறு குழந்தைய போல நாம் இருந்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் நாம் வஞ்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ குழந்தையை போல் இல்லாமல் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணுமா, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக. எப்படி சொல்றாரு, நீ குழந்தையா இருந்தா குழந்தையாவே இருக்கணும், நீ குழந்தையா இருக்க கூடாது, வளர்கிறவர்களா இருக்கணும். வேதத்தில் இன்னொரு வார்த்தை குழந்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். காலத்தை பார்த்தால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, போதகர்களாக இருக்கணும், புருஷர்களாக இருக்கணும். ஆனா நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், குழந்தைய போல இருக்கிறோம். எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், குழந்தைய போல இருக்கிறோம். அததான் எபேசியருக்கு பவுல் சொல்றாரு, நீ குழந்தையா இருக்கிற. எதுல குழந்தையா இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில. எதுல குழந்தையா இருக்கிற, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறதுல. எதுல குழந்தையா இருக்கிற, என்னை யாரு வஞ்சிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு. ஒரு குழந்தைய நீங்க போய் ஒரு குழந்தைகிட்ட நான் ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை வாங்கிக்கும். யாரு மிட்டாய் கொடுத்தா அந்த பிள்ளை வாங்கிக்கும். அந்த பிள்ளைக்கு தேவை என்ன, மிட்டாய். கொடுக்கறது யாருன்றது முக்கியம் இல்ல. ஒருவேளை கொடுக்கறவங்க அதுல எதையாவது கலந்து கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணாது. ஆனா சொத்தனை பெரியவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, அதை நம்ம வாங்கிடுவோம். வாங்கி ஒரு வாட்டி வாயில நம்ம போட்டோம்னா அதோட டேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஒரு ஆரஞ்சு மிட்டாயோ ஒரு மேங்கோ மிட்டாயோ இருக்கு அப்படின்னா அந்த மிட்டாயை வாயில போட்டா அதோடைய சுவை என்னன்னா தெரியும். ஏன்னா வளர்ந்துருக்கேன், எனக்கு மேங்கோவுடைய சுவை என்னன்னு தெரியும், எனக்கு ஆரஞ்சுடைய சுவை என்னன்னு தெரியும். ஆனா குழந்தைக்கு அது தெரியாது. குழந்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் இனிப்பு, குழந்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் இனிப்பு. ஆனா பெரியவங்களுக்கு சுவை தெரியும். அப்ப சத்தியத்தின் சுவை தெரிஞ்சா மட்டும்தான் என்னை வஞ்சிக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. சத்தியத்தின் சுவையை என் நாவு, என் சிந்தை, என் இருதயம் அதை நன்கு சுவைத்தால் மட்டும்தான் சுவையை உணர முடியும். ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 10 விதமான பழங்களை கொடுங்களேன், 10 விதமான பழத்தின் சுவையும் தனித்தனியா சொல்லுவாங்க. ஒரு கொய்யாவை கொடுத்தா இதோடைய சுவை கொய்யா, கடிச்சு பார்ப்பாங்க இது கொய்யான்னு சொல்லுவாங்க. அவங்க மின்னும் முழுங்கி 1 மணி நேரம்லாம் எடுக்க மாட்டாங்க, அதை கடிச்ச வேகத்துக்கு சொல்லுவாங்க இது கொய்யா. சில பேருடைய வாசனையை முகர்ந்த உடனே சொல்லுவாங்க இது கொய்யா. சிலர் மாங்காய், தர்பூசணி இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பார்த்த வேகத்துக்கு அதை வாயை தொட்ட உடனே என்ன பண்ணிடுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. அப்ப ஸ்தோத்திரம், எனக்கு கலந்து கொடுக்கறதான அந்த மிட்டாயில எனக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கக்கூடியதான அந்த பழங்கள்ல ஏதாயிலும் விஷத்தை கலந்திருந்தால், ஏதாயிலும் மஞ்சகத்தை கலந்திருந்தால், ஏதாயிலும் பொறாமையை கலந்திருந்தா, ஏதாயிலும் மோசம் போக்கக்கூடிய காரியங்களை கலந்திருந்தா, ஏதாவது ஏமாற்றக்கூடிய காரியங்களை கலந்திருந்தா, ஏதாவது பறிக்கக்கூடிய காரியங்களை கலந்திருந்தா அந்த சுவை எனக்கு காட்டி கொடுத்துரும். அதனாலதான் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வித்தியாசம் அதுதான். ஏன்னா குழந்தைகள் டபக்குன்னு வாயில போட்டு டபக்குன்னு முழுங்கிரும், போட்ட வேகத்துக்கு முழுங்கிரும். அதனால சொல்றது அனைத்தும் சத்தியம் என்று விழுங்கி விடக்கூடாது, வயிறு வெடித்து விடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வாங்கி லபக்கு 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 என்ன பண்ணக்கூடாது, போட்டுக்க கூடாது. அதை ஆராய்ந்து, அதை நிதானித்து, அதை கண்டுகொண்டு, அதை சுவைத்து பின்புதான் உள்ள கொண்டு போனோம். யாருக்கெல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட பிடிக்கும்? மத்தவங்க சாப்பிடுறதே வேஸ்ட். ரசிச்சு ருசிச்சு யாருக்கு சாப்பிட தெரியும்னு கேட்டேன். யாருக்கு சாப்பிட பிடிக்கும்? ஸ்தோத்திரம். ஏன் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோம்?
அடி அள்ளி கொயிட்டு போக வேண்டியதானே. ஏன் ஏன் அதோடைய டேஸ்ட் என்ன பண்ணணும், உள்ள எடுக்கணும். ஒரு பிரியாணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, பிரியாணியை சாப்பிடும்போது அந்த பிரியாணி சூடா இருக்கிறப்ப அது வாசனையை ஃபர்ஸ்ட் எடுப்போம். அதை எடுத்து அந்த ஒரு வாய் எடுத்து வாயில வைக்கிறப்ப உடனே முழுங்க மாட்டோம். அது சூடா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாயில வச்சு அதை ஒரு சிப் பண்ணி அப்புறம் அதை மின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை தொண்டையில விழுங்கும் பொழுது பிரியாணி குண்டானையே சாப்பிட்டது போல திருப்தி இருக்கும். ஆனா பசின்றதை விட ருசிக்க தெரியாதவனுக்கு பிரியாணி அருமை என்னன்னு தெரியாது. ருசிக்க தெரியாதவனுக்கு சமையலுடைய சுவை என்னன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது வயிறு ரொம்பனா போதும், அவனுக்கு தெரிஞ்சது பசி அடங்கினா போதும். காலையில பசிக்குது, பசி அடங்கணும், அவ்வளவுதான். அங்க இட்லியோ தோசையோ இருக்கும், அங்க சுவையான வேர்க்கடலை சட்னியோ அல்லது எதையாவது வச்சிருப்பாங்க. இவனுக்கு சட்னி பேர் கூட தெரியாது, வலிச்சு ஒரு அப்ப அப்பிட்டு கிளம்பிடுறது. செஞ்சவன் இப்படியே பார்ப்பான், என்னத்த சொல்ல, இதுக்கா நான் காலைல கஷ்டப்பட்டு இந்த தேங்காய் பாத்தியை திருக்கி முட்டுக்கல்லையை போட்டு பச்சை மிளகாயை போட்டு நான் சட்னி அரைச்சி வச்சா இந்த ஆள் வலிச்சு நக்கிட்டு எனக்கு என்ன போயிட்டு இருக்கேன்னு ஒத்த வாத கூட சொல்லாம அப்படி. எதற்குனா சுவைக்கணும். எதை? சத்தியத்தை, வேத வசனத்தை. அதை அசை போட்டு கொண்டே இருக்கணும். இரவுகள் நேரங்கள்ல அசை போட்டு கொண்டே இருக்கணும், உட்கார்ந்து இருக்கும் பொழுது அசை போட்டு கொண்டே இருக்கணும். அதனாலதான் சுத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையை கொண்டு கர்த்தர் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. என்ன நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னா, உன் கரத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை, உன் கரத்தில் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகளை நீ நிற்கும் போதும் வாசிக்கணும், படுக்கும் பொழுதும் சொல்லணும், நடக்கும் போதும் சொல்லணும். அதை நீ அடையாளக்குரிய உன் கையில கட்டிக்கணும், அடையாளக்குரிய உன் நெத்தியில கட்டிக்கணும். அதை உன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். காரணம் என்ன? அதை அவர்களும் கற்றுக்கொள்ளணும். அப்ப சத்தியத்தை எப்படி சுவைக்க சொல்றாரு? டெய்லி வாசியுங்க, டெய்லி கேளுங்க, ஆராய்ந்து பாருங்க, ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எழுப்பி விடுங்க. ஏன்னா அநேகர் என்ன பண்ற, சில சமயத்துல பிரசங்கம் கேட்கிறப்ப தூக்கத்தின் ஆவிய இருதயத்துல வச்சுக்கிட்டு உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாவம், பாதி பேத்துக்கு இப்ப சபை தான் தூங்குறதுக்கான நேரமா இருக்கு. ஏன்னா வீட்டுல போனா சமைக்கணும், வேலைக்கு போகணும், எல்லாமே செய்யணும். பட் சபையில வந்தா பாஸ்ட் அவர் 1 மணி நேரம் பேசுவார், எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் என்ன பண்ணலாம், தூங்கலாம். தூக்கத்தின் ஆவியோடு சத்தியத்தை கேட்டா சத்தியம் விளங்காது. தூக்கத்தின் ஆவியோடு சத்தியத்தை கேட்டா சத்தியம் விளங்கவே விளங்காது. என்னைக்கும் சத்தியத்தை கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? உற்சாகத்தோட, நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் பலத்தோட, நமக்கு கொடுக்கப்பட்ட தேற்றரவாளின் உதவியோடு சத்தியத்தை பகுத்து அறிந்து சாரத்தை உரிய கற்றுக்கொள்ளணும். நாக்குல சுவை இல்லாதவன் எதை தின்னாலும் என்ன பிரயோஜனம்? நாக்குன்னா அதுல சுவைன்னு ஒரு காரியம் இருக்கணும். நாக்குக்கு நரம்பு இருக்காது, நாக்குக்கு எலும்பு இருக்காது, பட் நாக்குக்கு என்ன இருக்கு? சுவை இருக்கு. என் கையால சுவையை உணர முடியுமா? என் கண்ணால சுவையை உணர முடியுமா? சுவையை யாரால தான் உணர முடியும்? நரம்பும் எலும்பும் இல்லாத நாக்கால மட்டும்தான் உணர முடியும். அப்ப சத்தியத்தை கேட்கணும்னா சுத்திரம் புத்தியை கொண்டோ இருதயத்தை கொண்டோ அறிவை கொண்டா சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனை வைத்துதான் சத்தியத்தை நான் புரிந்து அறிந்து கற்றுக்கொள்ள முடியும். இதை சபை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவுக்கு ஏற்றபடி சத்தியத்தை நான் கேட்கக்கூடாது. அறிவுக்கு ஏற்றபடி சத்தியத்தை, அறிவை வளர்க்கும்படி சத்தியத்தை கேட்கக்கூடாது, ஆவியை வளர்க்க சத்தியத்தை கேட்கணும். இன்றைக்கு அநேகர் பிரசங்கத்தை எதுக்கு தெரியுமா கேட்கிறாங்க? அறிவை வளர்த்துக்கொள்ள. பைபிளை படிக்க மாட்டாங்க, பைபிள் இருக்க சத்தியத்தை புரிஞ்சுக்க தியானிக்க மாட்டாங்க. யாராவது பிரசங்கம் பண்ணுவாங்க, கேட்டுக்கிட்டு அப்படியே போயிருவாங்க. அதுக்காக கொடுக்கப்பட்டது ஆவியானவர். ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டாரு. குழந்தைகளா இருக்கிற நான் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நான் அந்த பரிசுத்த ஆவியில பலப்பட்டு சத்தியத்தை கேட்டு சத்தியத்துல நடக்கணும், சத்தியத்தை தியானிக்கணும், சத்தியத்தை சுவைக்கணும்னு சொல்லி. எத்தனை பேர் பைபிளை வாசிக்கிறப்ப சுவைத்து வாசிச்சிருக்கிறீங்க? படிக்கிறது வேற, ருசிக்கிறது வேற. முடிக்கணும்னு படிக்கிறது வேற, கற்றுக்கொள்ளணும்னு படிக்கிறது வேற. வருஷத்துல இந்த சாப்டர் இந்த மாசம் முடிக்கணும்ன்றது வேற, கத்துக்கிட்டு படிக்கிறது வேற.
என்னால உறுதியா சொல்ல முடியும், நான் ஃபர்ஸ்ட் பைபிளை வாசிச்சு முடிக்கும் பொழுது எனக்கு 3 வருஷம் டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பைபிள் வாசிக்கிறப்ப நான் பெருமைக்காக சொல்லல, நான் முதல்ல பைபிளை வாசிக்கும் பொழுது முடிக்கணுமே நான் வாசிக்கவே கிடையாது. என் பழைய பைபிள் வீட்டுல இருக்கு. வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் பைபிளை கேட்டு வாங்கி நீங்க திறந்து பாருங்க, ஒரு எழுத்து கூட உங்களுக்கு புரியாது. காரணம் என்னன்னா, நான் பைபிளை படிக்க 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 கற்றுக்கொண்டே படிப்பேன். அதனாலதான் 3 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு நம்ம இங்க வேதாகமத்தை 5 முறை 2 முறை 3 முறை 1 முறை வாசிச்சவங்களா இருப்பீங்க. பட் வாசிச்ச உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொன்னா அதை உங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்ன, நான் படிக்கணும்னு வேதத்தை படிக்கிறேன், நான் கேட்கணுமேனு சத்தியத்தை கேட்கிறேன். கேட்கணுமே படிக்கணுமேனு இல்ல, கற்றுக்கொள்வதற்கு, உணர்வதற்கு, ஆவியில் வளருவதற்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, குழந்தையா இருக்காத, வளரு. சபையே, நீ குழந்தையா இருந்தன்னா உன்னை மோசம் போக்கிடுவாங்க. சத்தியம் இல்லாத காரியத்தை சத்தியம்னு போதிச்சிருவாங்க. விசுவாசம் இல்லாத வாழ்க்கையை விசுவாசம்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கும் அவிசுவாசமான உள்ள வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை என்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஆவியானுடையதான ஏவுதலுக்கும் பிசாசுடைய ஏவுதலுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுமா? முடியலன்னா நான் இன்னும் குழந்தையா தான் பண்றேன் இருக்கேன். என்னோடு ஸ்தோத்திரம், எனக்கு முன்பாக எனக்கு வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை தானா? என் ஜெபத்துல நான் இருக்கும் பொழுது எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய வேத வசனம் கர்த்தருடைய வெளிப்பாடு தானா, இல்ல என் இருதயத்தின் வெளிப்பாடா? இதை முதல்ல என் இருதயம் கற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் வேத சத்தியத்தை சுவைக்கணும். வேத சத்தியங்களை சுவைக்கணும். சுவைத்தால் மட்டும்தான் உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கப்புறம் சத்தியத்தை கேட்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? ஆவியில வளருவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவிய பலப்படுத்தி அந்த பலத்தோடு என்ன பண்ணணும்? அந்த சத்தியத்தை ருசிச்சு சுவைத்து கேட்டு. ஏன்னா ஸ்தோத்திரம், ஒரு சாப்பாட்டை நம்ம ருசிச்சு சாப்பிட்றதுனால நம்ம பலன் அடைகிறோம்னா, ஒரு சத்தியத்தை சுவைத்து நம்ம ருசித்து நம்ம கேட்போம்னு சொன்னா என் ஆவி பலன் அடையுமா? பலன் அடையாதா? நிச்சயம் பலன் அடையும். காரணம், மாமிசம் பலவீனமானது. மாமிசம் பலவீனமானது, பட் ஆவி உற்சாகம் உள்ளது. நான் மாம்சத்துக்கு ஆகாரம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, நான் மாம்சத்தை பலப்படுத்தி பிரயோஜனம் இல்லை, நான் மாம்சத்தை அலங்கரித்து பிரயோஜனம் இல்லை, நான் மாம்சத்துக்கு ஜிம்முக்கு போய் பிரயோஜனம் இல்லை, நான் மாம்சத்துக்கு பியூட்டி பார்லர் போய் பல பொருட்களை வாங்கி தேய்ச்சி பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன? அது பலவீனமானதை ஏன் அலங்கரிக்கணும்? நல்லா கவனிக்கணும். பலவீனமுள்ள காரியத்துக்கும் பலமுள்ள காரியத்துக்கும் நமக்கு முன்பாக இருக்கு. ஒரு பலவீனமும் ஒரு பலனும் எனக்கு முன்பாக இருக்கு. நான் பலத்தை தேர்ந்தெடுப்பேனா பலவீனத்தை தேர்ந்தெடுப்பேனா? நான் பலத்தை அலங்கரிப்பேனா பலவீனத்தை அலங்கரிப்பேனா? ஏமா பின்னாடி உட்காந்து பாருங்க, திருப்பி உட்காந்து பாருங்க. சரி 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 சரி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நான் எதை தெரிந்து கொள்ளுவேன்? பலனை. அப்ப பலவீனம் இருக்கும் பொழுது நான் எதை அலங்காரம் பண்ணுவேன்? எதை அலங்காரம் பண்ணுவேன்? பலத்தையா பலவீனத்தையா? பலமுள்ளதான் அலங்காரம் பண்ணுவேன். ஒரு தெர்மோகோல் இருக்கு, தெர்மோகோலை வச்சு வீட்டை கட்டுவேனா இல்ல கான்கிரீட்டை வச்சு வீட்டை கட்டுவேனா? காரணம் என்ன? தெர்மோகோல் பலவீனமானது, கான்கிரீட் பலமானது. அப்ப ஆவி பலமுள்ளது, மாமிசமோ பலவீனமற்றது. எதை அலங்கரிக்கிறோம்? எதை புதுப்பிக்கிறோம்? எதை உயிர்ப்பிக்கிறோம்? எதை பலப்படுத்துகிறோம்? பலவீனமானத. ஏன்னா குழந்தைக்கு ஈய சட்டிக்கும் வெங்கல சட்டிக்கும் வெள்ளி சட்டிக்கும் இரும்பு பாத்திரத்துக்கும் வித்தியாசம் என்ன பண்ணாது? தெரியாது. ஆனா வளர்ந்தவனுக்கு தெரியும். அப்ப குழந்தையா இருக்கிறப்ப குழந்தைய நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தைய என்ன பண்ணுவோம்?
டெய்லி குளிப்பாட்டி விடுவோம். டெய்லி குளிப்பாட்டி விட்டு ஜான்சன் ஆயிலை போட்டு, பவுடரை போட்டு, சோப்பை போட்டு, நல்லா போட்டு தேய்ன்னு தேய்ச்சி குழந்தைய சும்மா பளபளன்னு ஆக்கி, அப்படி குழந்தை பக்கத்தில் போனால் அப்படியே அந்த ஜான்சன் பவுடர் வாசனை என்ன பண்ணும், அப்படியே அந்த குழந்தைய அள்ளி அணிச்சக்கலாமான்னு தோணும். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த குழந்தைய என்ன பண்ணுவோம், பவுட்ரு போட்டு அப்படியே கண்ணுக்கு மையிட்டு, அப்படியே இங்கிட்டு ஒரு பொட்டு, இங்கிட்டு ஒரு பொட்டு, சில பேர் இங்கே ஒரு பொட்டு, திருஷ்டி போட்டு என்ன பண்ணுவாங்க வச்சு அவர் லைட்டாக ஒரு அலங்காரம். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு ட்ரெஸ்ஸு. அப்படியே குழந்தைங்களுடைய ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா தேவதையே இறங்கி வந்தது போல் என்ன பண்ணும் இருக்கும். அவ்வளவு அழகாக என்ன பண்ணுவாங்க இருக்கும். காரணம் என்ன, அது குழந்தை. அதுக்கு ஒன்றும், அதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதுக்கு நல்ல வஸ்திரம் எது கெட்ட வஸ்திரம் எதுன்னு தெரியாது. நல்ல சோப்பு எது கெட்ட சோப்பு எதுன்னு தெரியாது. யாரு தான் கொடுக்கணும், தகப்பன் தான் கொடுக்கணும். அப்படின்னா தகப்பன்றதை விட வேறு ஒருவர் தான் அந்த குழந்தைய என்ன பண்ணணும், பராமரிக்கணும். பட் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா யாராவது 25 வயசு வாலிப பிள்ளை எப்படி குளிப்பாட்டி விட்டுருக்கீங்களா, பவுடர் போட்டிருக்கீங்களா, ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? காரணம் என்ன, அது வளர்ந்துருச்சு. வளர்ந்ததை நான் குளிப்பாட்டணும் அவசியம் இல்ல, ட்ரெஸ் போட்டு அலங்கரிக்கணும் அவசியம். அதுக்கு தெரியும் என் சரீரத்துக்கு எது வேணும் எது வேண்டான்னு அதுக்கு தெரியும். ஆனா குழந்தைக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதனால குழந்தைக்கு அரிச்சாலும் பரவாயில்ல அந்த கொசுவல ட்ரெஸ்ஸை தான் கொண்டு போய் என்ன பண்ணுவோம். காரணம் அது அழகா இருக்கு பாக்குறதுக்கு. மீண்டும் அதே வார்த்தைக்கு நான் திரும்பி வரேன். மாம்சத்தை அலங்கரிப்பது அலங்கரிப்பு அல்ல. எதை பலப்படுத்தணும், ஆவியை பலப்படுத்துங்க. ஆவியை எதை பலப்படுத்த முடியும், ஜெபத்துல ஆவியை பலப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், வேத வசனத்தை கொண்டு ஆவியானவர் அவருடைய பலத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பலப்படுத்த முடியும். ஆனா இது வேத வசனத்தையும் கேட்காம, சத்தியத்தையும் கேட்காம, ஆராதிக்கவும் செய்யாம, வெறுமன சரீரத்தை மாத்திரம் அலங்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அவர் எடுத்துக்கொள்ள போறது மாமிசத்தை அல்ல, ஆத்துமாவை. அவர் வரும்பொழுது எது முதலாவது உயிர்ப்பிக்கப்படும், சரீரமா ஆத்மாவா? அப்ப எதை பலப்படுத்தணும்? சோதரன், எவ்வளவுதான் டை அடிச்சாலும், எவ்வளவுதான் மேக்கப் பண்ணாலும், எவ்வளவுதான் சோதரன் விலை உயர்ந்த பொருளை வாங்கி சரீரத்துல போட்டாலும் அதிகபட்சம் 40 வயசு இல்லையா 50, இன்னைக்கு 80 கிளவி கூட போடுது. 90 வச்சுக்கங்க 90 வரைக்கும் யாரு வேண்டாம்னா. ஆனா செத்ததுக்கு அப்புறம் ஐயோ, கிளியோபெட்ரா பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? நல்ல வேலை பார்க்கல. நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா மைக் கொண்டு மண்டையிலே அடிச்சிருப்பேன். அந்த மாதிரி செத்து எத்தனை நூற்றாண்டு ஆகி போச்சு, எப்படி நீங்க பார்த்துருப்பீங்க? அப்படி அந்த மாதிரி கருப்பா தான் இருக்கும், பட் அழகா இருக்குமா? அந்த அம்மா கருப்பா தான் இருக்கும், பட் அழகா இருக்குமா? அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு பல ராஜாக்கள் என்ன பண்ணாங்களாம், பட் செத்ததுக்கு அப்புறமா அப்ப மாமிசம் செத்ததுக்கு அப்புறம் அது பிரயோஜனம் இல்ல. ஆனா குழந்தைய பொறுத்த வரைக்கும் அதுக்கு மாமிசம் தான் முக்கியம். நான் குழந்தையா இருந்தேன்னா எனக்கு வெளியான அலங்கரிப்பு தான் எனக்கு முக்கியம். நான் குழந்தையா இருந்து வெளியாரங்கமான அலங்கரிப்பை வச்சுக்கிட்டு என்னைய சொதர ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த குழந்தைக்கு அறிவு இருந்தா அந்த பிள்ளை எங்க போன என்ன பண்ணும், பிழைத்து கொள்ளும். ஆனா ஸ்தோத்திரம், ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு 10 வயசாயும் குழந்தைய அலங்கரிப்பு பண்ணி, ஒரு 15 வயசாயும் குழந்தைய அலங்கரிப்பு பண்ணாக்க அந்த குழந்தைய யாரும் ரசிக்க மாட்டாங்க. அந்த குழந்தை இருக்கிற பக்கமே யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு தன்னை என்ன பண்ண தெரியாது, பார்த்துக்க தெரியாது. அதனாலதான் குழந்தையா இருந்தாக்க நான் பயன்பட முடியாது, புருஷனாய் மாறணும். அதாவது வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி வளரணும், சத்தியத்தை சுவைத்து சுவைத்து சுவைத்து, வேதத்தை வாசித்து 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 ருசிக்கணும் உட்கார்ந்து வேத வசனத்தை. எத்தனை பேரு பாடல் பாடும்போது ரசிச்சு ருசிச்சு பாட்டு பாடி இருக்கிறீங்க? பாடல் பொதுவாதான் கேட்கிறேன். பாடல் இல்ல கிறிஸ்தவ பாடல் எத்தனை பேர் ரசிச்சு ருசிச்சு பாடி இருக்கிறீங்க? சினிமா பாட்டு, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு சினிமா பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். இப்ப இல்ல, ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி மனப்பாடமா பாடுவேன், மொட்டை மனப்பாடமா பாடுவேன். அவ்வளவு எனக்கு பாட்டு பாட வராது. அதாவது எனக்கு தொண்டை சரி கிடையாது. ராகமா இன்றைக்கு பாடுற சகோதரிகளை மாதிரி எனக்கு ராகமெல்லாம் பாட தெரியாது. எனக்கு கட்ட குரல் தான்.
எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த கட்ட குரலை வச்சுக்கிட்டு அவ்வளவு அழகா பாடுவேன், எனக்கு பிடிக்க மாதிரி. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு முறை நான் பைபிள் காலேஜில் இருக்கிறப்ப வர்ஷிப் நடத்துறதுக்காண்டி பாட்டே வரல, பாட வரல. எல்லாரும் பாடுறாங்க, கேட்கறாங்க, நானும் கேட்கறேன், தெரியல. ஒரு முறை யதார்த்தமா என் கூட ஒரு பையன் வந்துகிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமா வாயில சினிமா பாட்டு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. அந்த பையன் நான் பாடினதை கேட்டுக்கிட்டே இருந்தான். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு மறுபடியும் காலேஜுக்கு வந்தோம். அன்னைக்கு இல்லை, அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் வர்ஷிப் செக்ஷன் வருது. பாடுறேன், நம்ம பாட்டு தான் தெரியுமே, தத்த புத்தன்னு போயிருச்சு. முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பையன் நேரம் என்கிட்ட வந்தான். ஐயோ, நீலாம் மனுஷன் தானா? சினிமா பாட்டு அவ்வளவு ராகமா பாடுற, உன் கட்ட குரலை வச்சுக்கிட்டு உனக்கு ஆவிக்குரிய பாட்டு, உனக்கு கிறிஸ்தவ பாட்டு உனக்கு பாட வராது, அப்ப நீ நடிக்கிறியா அப்படின்னா. ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க எனக்கு பாட தெரியாதுன்னு. பட் நான் சினிமா பாட்டை பாடதை கேட்டதுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிட்டான், இவனுக்கு பாட தெரியும், ஆனா ரசிக்க என்ன பண்ணல, தெரியலன்னு. இப்பவும் சொல்றேன், எல்லோருக்கும் பாட தெரியும், எல்லோருக்கும் பாட தெரியும். ஆனா என்ன பண்றதுல, பாட்டை ரசிக்கிறது இல்ல, ரசிச்சு பாடுறது இல்ல. ஒரு டாக்டர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு பாட்டை ரசிச்சு ருசிச்சு சரியான ராகத்தோட நம்ம ஏற்ற இறக்கத்தோடு பாடினோம்னா நம்ம சரீரத்துக்கு அவ்வளவு நன்மை கிடைக்குமா. ஹார்ட் ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்குமா, பிபி வராதான், அட்டாக் வராதான், எதுவுமே வராம ஃபங்க்ஷன் என்ன ஆகும், சரீரம் சீரா மாறும். காரணம் தெரியுமா, நல்ல ரசிச்சு ருசிச்சு பாடுறதுனால. இன்னைக்கு பாட சொன்னா சபை என்ன பண்றது இல்ல, கேட்ட தெரியாது, கேட்டாதானே கத்துக்க முடியும். நம்ம வீட்டுல தான் சினிமா பாட்டு ஓடுது, நம்ம போன்ல தான் ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டு வருது, நம்ம தான் தியேட்டருக்கு போயிடுறோமே. அப்புறம் எங்க கிறிஸ்தவ பாட்டு வாரத்துக்கு ஒரு நாள் கேட்ட பாட்டு யாருக்காவது கத்துக்க முடியுமா? எதை கத்துக்க முடியும்? ஒரு நாளைக்கு 7 முறை கேட்கிற பாட்டை கத்துக்க முடியுமா, இல்ல 7 நாளைக்கு ஒரு முறை கேட்கிற பாட்டை கத்துக்க முடியுமா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொருத்தர் கையிலையும் மைக்கு கொடுத்து என்ன பண்ண போறேன், பாட சொல்ல போறேன். நிச்சயமா நடக்கும், அநேகமா நாளைக்காவது நல்லதான் நடக்கும். அதனால மைக்க கொடுத்து பாட விட்டு கர்ற புறன்னு பாடுறப்ப அப்ப தெரியும். ஸ்தோத்திரம். சத்தியத்தை ரசிச்சு ருசிச்சு கேட்கணும். தேவனுடைய பாடலை ரசிச்சு ருசிச்சு என்ன பண்ணணும், பாடணும். காரணம் ஏன், நான் வளரணும்னா நான் ருசிக்கணும். அல்லேலூயா. நான் வளரணும்னா நான் ருசிக்கணும். எதை ருசிக்கணும்? சத்திய வசனத்தை ருசிக்கணும், சத்திய பாடல்களை ருசிக்கணும், சத்திய பிரசங்கங்களை ருசிச்சு கேட்கணும், அதன் சாரத்தை உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு பரிசுத்த ஆவியின் பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியின் பலனை நான் பெற்று வேண்டும். அததான் பவுல் சொல்றாரு, நீ வளரணும், சபை வளரணும், சபை வளரணும். வளர்ந்தால் மட்டுமே, சபை வளர்ந்தால் மட்டுமே தேவனுக்காய் பிரயோஜனப்பட முடியும். ஸ்தோத்திரம். இப்ப சத்தியத்துக்கு நேரம் நம்ம மறுபடியும் திரும்புவோம். சபை எப்படி இருக்க கூடாது, ஒரு சபையானது எப்படி இருக்க கூடாது, ஒரு சபை எப்படி இருக்க கூடாது. வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்ப சபைக்கு நேராய் பவுல் சொல்ற முதல் வார்த்தை என்ன வார்த்தையை சொல்றாரு? வீணான சிந்தையில் சபை நடக்க கூடாது. என்ன வீணான சிந்தை? வீணானது அப்படின்னா அது எதற்குமே உதவாது. வீணானது, வேஸ்ட்ங்கிறது டோட்டலி வேஸ்ட். ஜீரோவோட எந்த வேல்யூவை கூட்டினாலும் கழித்தாலும் எது பண்ணாலும் வேல்யூ என்னதான் வரும்? ஜீரோ தான். ஜீரோவோட ஜீரோ தான். ஜீரோக்கு எந்த வேல்யூமே கிடையாது.
நீங்க ஒரு ஒரு 10,000 வச்சுக்கிட்டு அல்லது ஒரு 1000 வச்சுக்கிட்டு அதோட பிளஸ் நீங்க ஒரு 100 சைபரை போட்டா கூட அதுக்கு வேல்யூ என்ன பண்ணாது. காரணம் சைபர் தான். அப்ப வீணானதுதான். வீணானத நம்ம ஸ்தோத்திரம் எக்காலத்திலும் என்ன பண்ண முடியாது, பிரயோஜனம் உள்ளதாக மாத்த முடியாது. அதனாலதான் சொல்றாரு அது எதற்குமே உதவாது. இரண்டாவது ஸ்தோத்திரம் ஒன்றையும் ஸ்தோத்திரம் அது அசைக்காது, அது மாயை. வீணானதுனாக்க அது எதற்கும் பிரயோஜனப்படாத ஒரு மாயை, அது பயனற்றது, அது நம்பிக்கையற்றது, அது குழப்பமுடையது, அது வீணானது. சோதரா, இன்றைக்கு அநேகருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தைகளா இருக்கு? தேவனுக்கு அடுத்த சிந்தையா இருக்கா? இல்ல. தேவனோடு ஐக்கியமாக இருக்க சிந்தை இருக்கா? இல்ல. வேத வசனத்தோடு சிந்தை இருக்கா? இல்ல. தேவ ஆராதனையோட சிந்தை இருக்கா? இல்ல. அநேகருக்கு ஆலயத்துக்கு வந்து சத்தியத்தை கேட்கும் போது கூட சிந்தை ஆலயத்தில் இருப்பது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இருக்கிற இடத்தை விட்டுட்டு நீ வேற எதையாவது யோசிச்சனா அது வீண். எது வீணா? நீ யோசிக்கிறது வீண், நீ இருக்கிற இடமும் வீண். ஸ்கூலுக்கு போறோம், கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை அங்க சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை அங்க மேம் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நான் வேற எதையாகிலும் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, சயின்ஸையோ சோசியலையோ அல்லது வேற எதையாகிலும் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அல்லது வேற எதையாகிலும் யோசித்து கொண்டிருந்தேன்னா, மதியம் அம்மா என்ன சாப்பாடு டிஃபன்ல வச்சு கொடுத்துருப்பாங்க, அல்லது கேண்டீன்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு போட போறாங்க, அல்லது சோத்திரம் உலகத்தை குறித்து எதையாவது யோசிச்சு, அல்லது காதலியை குறிச்சோ காதலனை குறிச்சோ எதையாவது யோசிச்சுட்டு இருந்தா சோத்திரம் அன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டியதான மேக்ஸ் சொல்யூஷன் என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. இது ஒண்ணு. இரண்டாவது, நான் சிந்திக்கிற சிந்தையும் நடக்க போறது கிடையாது. காரணம், நான் எங்க இருக்கிறேன்? ஸ்கூலுக்குள்ள இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்? காலேஜுக்குள்ள இருக்கிறேன். நான் காலேஜுக்குள்ள இருந்துட்டு உலகத்தை நான் ரசிச்சேன்னா உலகத்துக்குள்ள போக முடியுமா? அதுவும் வேஸ்ட். நான் காலேஜுக்குள்ள வந்து உலகத்தை ரசிச்சதுனால நான் காலேஜுக்குள்ள வந்து நான் கற்றுக்கொள்ள போகிற மேக்ஸ் சொல்யூஷன் என்னாச்சு? வேஸ்ட் ஆச்சு. அப்ப வீணான சிந்தையானது நீ இருக்கிற இடத்தையும் கெடுக்கும், உன் சிந்தையில ஓடக்கூடிய அனைத்தையும் என்ன பண்ணும்? கெடுக்கும். காரணம், அது பயனற்றது. அப்ப எது பயனுள்ளது? நீ நிஜத்தில் இருக்கிறதை நிஜத்தில் இருக்கிறபடி ஏற்றுக்கொண்டால் அது பயனுள்ளது. எதிர்காலத்தை குறித்து ஏன் கவலைப்படாத இருக்க சொன்னாரு? நீங்க ஒன்றையும் குறித்து என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏன்? ஏன்னா நான் கவலைப்படுறதுனால வெள்ளைய கருப்பாக்க முடியாது, குட்டைய நட்டையாக்க முடியாது, அரை அடியா ஒரு அடி ஆக்க முடியாது, ஒரு அடியா அரை அடி ஆக்க முடியாது. ஆனா அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துக்கு வந்திருந்தோம், ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல ஜெபிக்க அமர்ந்திருந்தோம், சிந்தை எங்க இருக்குன்னா அது எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கு, எங்கெங்கயோ சுத்துது. இல்ல, நல்லா கற்றுக்கொள்ளணும். நான் தேவ சமூகத்துக்கு வந்துட்டா நான் தேவனை மட்டும்தான் கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை மட்டும்தான் கற்றுக்கொள்ளணும். பைபிள் வாசிக்கிறப்ப பைபிளை மட்டும்தான் வாசிக்கணும், ஜெபிக்கிறப்ப ஜெபத்தை மட்டும்தான் செய்யணும். நான் தேவனோடு நேரத்தை செலவிடும் பொழுது நான் வேற எதற்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. இடம் கொடுத்தாக்க நான் தேவனுக்கு கொடுத்த டைமும் வேஸ்ட் ஆயிரும், நான் அந்த இடத்துல யோசிச்ச காரியமும் வேஸ்ட் ஆயிரும், எல்லாம் டோட்டலி வேஸ்ட். அதனாலதான் சொன்னாரு குழந்தைங்களை போல. குழந்தைங்க சர்ச்சுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவாங்க? சத்தியத்தை கவனிப்பாங்களா? விளையாடுவாங்களா? ஏன்னா அவங்க குழந்தைங்க. அந்த குழந்தைங்க ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம் இல்லைன்னு இல்ல, அவங்களுக்கு தெரியாது. வளர வளர அது பார்த்துக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம் சத்தியத்தை கேட்கும் பொழுது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு கீழே போவாங்க, மேல வருவாங்க, வரையுவாங்க, சாப்பிடுவாங்க, அம்மா ஒண்ணு உண்டுவாங்க, என்னத்தையாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு முழுக்க முழுக்க என்ன? சபைக்குள்ள வந்து அந்த பிள்ளைங்களை எதையும் என்ன பண்ண முடியல, கற்றுக்க முடியல. நானும் குழந்தைய போல இருந்தேன்னா எதை கத்துக்க முடியும்? அதனாலதான் வீணான சிந்தையில நடக்காதீங்க. இந்த வீணான சிந்தன் வரும் பொழுது இதுல அநேக காரியங்கள் வருது. கெட்ட சிந்தை வரும், நல்ல சிந்தை வரும், மாய்மாலமான சிந்தை வரும், பொறாமையின் சிந்தை வரும், பழிவாங்குற சிந்தை வரும், அழித்து போன்ற சிந்தை வரும். ஏன்னா ஸ்தோத்திரம் சவுலுக்கு தாவீது மேல வந்த சிந்தை என்ன சிந்தை? நல்ல சிந்தையா கெட்ட சிந்தையா? கெட்ட சிந்தை. அதனாலதான்
வீணான சிந்தையில் நடவாமல். வீணான சிந்தையில் நடவாமல் நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்யும்படி நாடுங்கள். அப்ப என் சிந்தை எதை யோசிக்கணுமா? நன்மை செய்வத. என் சிந்தை எதை யோசிக்கணுமா? நல்லது செய்யறத. என் சிந்தை எதை யோசிக்கணுமா? ஸ்தோத்திரம், எதையாவது தேவ ராஜ்யத்துக்காக கட்டப்படுறத. என் சிந்தை அப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கும் என்றால் என் சிந்தையில ஸ்தோத்திரம் அது வீணான சிந்தைய மாற போறதில்லை. அதான் 18வது வசனம் சொல்றாரு, இருதய கடினம் அறியாமை ஜீவனுக்கு அந்நியராய். இரண்டாவது வார்த்தையை ஸ்தோத்திரம் பவுல் அங்க கற்றுக் கொடுக்க எப்படி கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? ஸ்தோத்திரம் 18வது வசனம் சொல்றாரு, தங்கள் இருதயத்தை கடினத்தினால் இருக்கிற அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறீங்க. நான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா இருக்க காரணம் என்ன? நான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த காரணம் என்ன? நான் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்துல உணராம இருக்க காரணம் என்ன? காரணம் என்னவா? இருதய கடினம். இருதய கடினம். ஏன்னா தேவன் சோதரன் அநேக விஷயங்களை கற்றுக் கொடுத்தும் நான் கற்றுக்க மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் சொல்ற மனம் பொருந்த மாட்டேன், நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால் நிக்கிறோம் பாத்தீங்களா? அதனாலதான் தேவனுடையதான கிருபைய, தேவனுடையதான அந்த தேற்றக்கூடிய வார்த்தைய, அந்த தேவனுடையதான பரிசுத்த ஆவிய என் இருதயம் ருசிக்க முடியாம போக காரணம் என் இருதய கடினமே அன்றி சத்ரு என்னைய வஞ்சித்து விட்டான் பாஸ்டர். என்னால தேவ சத்தத்தை கேட்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல. பல பேர் சொல்றதுக்கு பதில் இப்ப நான் சொல்றேன். சோதரன் அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், சிந்தையில ஒரு மனதை கொண்டு வாங்க, ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், மத்தவனுக்கு துரோகத்தை நினைக்காதீங்க, ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் பைபிள் வாசிக்க முடியல? ஏன் ஆலயத்துக்கு போக முடியல? அங்க போகணும்னு நினைச்சா போகலாம். ஏன் இருதயம் தான் கடினப்பட்டு சர்ச்சை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இதுதான் முக்கியம் அப்படின்னா கடினம். அவங்களால எதை புரிந்து கொள்ள முடியாதா? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்களா? அந்நியர்னா யாரு? அந்நியர்னா யாரு? என்னோடு சம்பந்தப்படாதவர்கள், என்னோடு உடன்படாத அனைவருமே யாருதான்? அந்நியர் தான். அப்ப தேவன் யார அந்நியர்னு பாக்குறாரு? தன் இருதயத்தோடு உடன்படாத அத்தனை பேரையும் தேவன் அந்நியராகத்தான் பாக்குறாரு. நான் எத்தனை வருட கிறிஸ்தவனா இருந்தாலும் நான் இருதயம் தேவனோடு உடன்படலனா நான் யாருதான் தேவனுக்கு? அந்நியன். அழகா கற்றுக் கொடுக்கிறார்ல, இருதயத்துல கடினம் இருந்தா என்ன பண்ண முடியாது? எதையும் பண்ண முடியாது. அதனாலதான் இருதய கடினம் இருந்தா சமாதானம் வராது. இருதய கடினம் இருந்தா அன்பு வெளிப்படாது. இருதய கடினம் இருந்துச்சுனாக்க சபையில தேவன் ஆராதிக்க முடியாது. இருதய கடினம் இருந்துச்சுனாக்க தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது. இருதயத்துல கடினம் இருந்துச்சுனாக்க தேசத்தை குறிச்சோ, சபையை குறிச்சோ, குடும்பத்தை குறிச்சோ தரிசனங்களையோ சொப்பனங்களையோ பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், என் இருதயம் ஏதோ ஒரு விஷயத்துல லாக்காய் கடினப்பட்டுருச்சு. சில வாலிப சகோதர சகோதரிகளை பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல லாக் ஆயிருவாங்க. பைனான்சியல் என்ன பண்ணிருவாங்க? லாக் ஆயிருவாங்க, எழும்ப முடியாது. லவ்ல லாக் ஆயிருவாங்க, எழும்ப முடியாது. ஃபேமிலி அந்த சிக்கல லாக் ஆயிருவாங்க, எழும்ப முடியாது. எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் இன்றைக்கு வாலிபத்தை தற்கொலை பண்ணிக்க காரணம் என்ன? இருதயம் லாக் ஆயிருச்சு. எதுல? அது லவ்வுலையா இருக்கட்டும், இல்ல எக்கனாமிக்கலா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல எதா வேணா இருக்கட்டும், என் இருதயம் லாக் ஆகாம பாத்துக்கணும். என்னைக்குமே என் இருதயம் எதுலையுமே சிறைப்பற்ற கூடாது. நான் சிறைப்பட்டுட்டேன் அப்படின்னா நான் தேவனுக்கு அந்நியனா மாறிடுவேன். நான் சிறைப்பட்டுட்டேன்னா நான் தேவனுக்கு அந்நியனா மாறிடுவேன். ஏன்னா சிறைப்பட்ட இருதயம் எதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்? சிறைப்பட்ட விஷயத்தையே யோசிக்கும், சிறைப்பட்ட காரியத்தையே யோசிக்கும்.
அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ சிறைப்படாத. அநேக நேரத்துல நம்ம நிறைய விஷயத்துல சிறைப்பட்டு இருக்கிறோமா, இல்ல ஸ்தோத்திரம் விடுதலையோடு இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அந்நிய தேசமாகிய பாபிலோன் தேசத்துல கிண்ணறங்களை எடுத்துக்கொண்டு அழுது கொண்டே வாசிக்க காரணம் என்ன? ஆற்றங்கரையில உட்காந்து அழுது கொண்டே வாசிக்க காரணம் என்ன? நான் அன்னைக்கு என் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால நான் இன்னைக்கு உட்காந்து என்ன பண்றேன்? அழுகிறேன். அன்னைகளுடைய அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? அழுக வரதுக்கு முன்னாடி, அடிமைத்தனத்துக்கு முன்னாடி, சிறையிருப்புக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காம இருதய கடினப்படுத்தணும் பார்த்தீங்களா? அதனால வந்த விளைவுதான் இன்றைக்கு வாழக்கூடிய அடிமையின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, ஸ்தோத்திர இல்லாமையின் வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தை கடினப்படுத்தினா நீ தேவனுக்கு அந்நியனா மாறி. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வளவா நேசிச்சார், ஆமாவா இல்லையா? ஆனா அதே ஜனங்களை காடைகளை முழுங்குவதற்கு முன்பாக மூக்குலையும் தொண்டையிலையும் ஸ்தோத்திரம் அது வெளியில வந்து மூச்சடைச்சு இறந்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா? காரணம் என்ன? வணங்கா கழுத்துள்ள ஜனம் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன? அர்த்தம் அதானே? ஆமாவா? நான் பொய் எதுவும் சொல்றேன்னா? அதானே அர்த்தம். வணங்கா கழுத்துள்ள ஜனம், கீழ்ப்படியாத ஜனம், இருதய கடினப்படுத்துற ஜனம், தேவனுக்கும் ஆலயத்துக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படியாத ஜனம் வாழ்ந்தா என்ன? அதான் காடையை கொடுத்து மூக்குல ஏத்திட்டாரு. அப்ப இருதயம் கடினப்பட்டா நான் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது. தேவனுக்கு முன்பாக அது ஒரு புறம், உலகத்திலேயே வாழ விட மாட்டார். அந்நியன் ஆயிட்டேன்னா, இஸ்மவேல் கர்த்தருக்கு அந்நியனானா, இஸ்மவேலை கர்த்தர் என்ன பராமரிச்சாரா? விரட்டினதுதான். ஒரே ஒரு பிளெஸிங், போ எங்கிட்டோ போ, உயிரோட திரும்பி இருந்தா அப்புறம் பார்க்கலாம் உன்னைய. ஏசாவை அப்படித்தான் அனுப்பினாரு, போ உயிரோட இருந்தா அப்புறம் பார்க்கலாம். ஆனா யார பராமரிச்சாரு? தன் வார்த்தைக்கு இணங்கினவர்களை, தன் வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். கடினப்படுத்துறவன் என்ன பண்ண மாட்டாரு? அந்நியனா பாப்பாரு. நடுங்குகிறவன குமாரனா பாப்பாரு. நான் சுதந்திரவாளி அடிமையா? சுதந்திரவாளி எப்படி இருக்கணும்? தகப்பன் வார்த்தைய இணைந்து போகணும். அது பிள்ளைக்கு அழகு. நான் சுதந்திரவாளி அடிமையா தேவனுக்கு? சுதந்திரவாளியா இருந்தா என்ன பண்ணணும்? கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தைக்கு இணங்கணும். அது முடியாத காரியம்தான், வழி இல்ல, வேற ஆப்ஷன் இல்ல. எக்ஸிக்யூட்டிவ் வே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ அதுல போனா முடிஞ்சா தப்பிக்க முடியும். அந்த எக்ஸிக்யூட்டிங்கோட பாதைக்கு பேரு தான் சமாதானம். அந்த பாதைக்கு பேரு தான் ஒருமைப்பாடு. பின்னாடி வருகிறேன். அந்த இந்த எக்ஸிக்யூட்ட மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. என்னென்ன எக்ஸிக்யூட் இருக்குன்றத பின்னாடி வரப்ப நான் சொல்றேன், சரிங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்? கடினமற்ற வாழ்க்கையை வாழணும். கடினமற்ற வாழ்க்கை வாழ்ந்தா நான் யாராயிருவேன்? தேவனுக்கு அந்நியனா மாறி. தேவனை பகைச்சிட்டு நான் உலகத்துல வாழ்ந்து யாரை சாதிக்க போறேன்? சில பேர் சொல்லுவாங்க, என்னைய பகைச்சிட்டு நீ இந்த உலகத்துல வாழ்ந்துருவிய? இல்ல நான் வாழ விட்டுருவேன், இல்ல இந்த ஊர்ல நீ இருந்துருவிய, இல்ல இந்த வீட்டுல இருந்துருவியா? சாதாரண மனுஷனை பகைச்சாலே வீட்டுல இருக்க முடியாது, ஊர்ல இருக்க முடியாது, தெருவுல இருக்க முடியாதுன்னா தேவனை பகைச்சிட்டு இந்த உலகத்துல இருந்துட முடியுமா? எந்த தீவுக்கு போனாலும், மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் நோண்டி வெளியே எடுத்து 2 ஆட்டை ஆட்டிட்டு மீண்டும் சித்தம் செய்யறியா செத்து போறேன்னு கேட்டுட்டு அடுத்த காரியம் செய்வாரே தவிர விட்டுட்டு திரும்பி போக மாட்டார். சிலரெல்லாம் இழுத்து கொண்டு வரணும் போல கர்த்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கொண்டு வருவார் நம்புறேன். ஆழமான மீன் வயிற்றுக்குள்ள சேஃபா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, ஒரு நாள் அந்த மீனே உங்களை வெளியே காக்கும். திசை தெரியாம கடப்போம், நாற்றம் எடுத்து கடப்போம். அன்றைக்கு கர்த்தர் சொல்லுவாரு, நினிவேக்கு போறியா மறுபடியும் மீன் வயிற்றுக்குள்ள போறியா அப்படின்னு. இல்ல ஆண்டவர், நான் நினிவேக்கே போறேன். தப்புச்ச போ. இல்ல ஆண்டவர், நான் மறுபடியும் தரிசிக்க போறேன்னா போ. இந்த வாட்டி உயிரோட கொண்டு வந்து அடுத்த வாட்டி எலும்பு கூட தான் என்ன பண்ணுவேன். சிலர் இன்னைக்கு கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறாரு, அடுத்த வாட்டி மறுபடியும் என்ன பண்ணிடாதீங்க, இதே மாதிரி எக்ஸிகியூஷன் மைண்டும் கிடைக்கும் நம்பி செஞ்ச பாவத்தை செஞ்சிடாதீங்க. சதை மிஞ்சுமா, தோல் மிஞ்சுமா, எலும்பு கூடு மிஞ்சுமான்னு யாருக்கும் தெரியாது. மீன் வயிற்றுக்குள்ள போய் முழுசா வந்ததே பெரிய விஷயம்.
சிலர் வந்து அநேக விதமான ஆபத்தான சூழ்நிலைக்குள்ள போயிட்டீங்க. கர்த்தர் எப்படியோ உங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு, அது கிருபை. மறுபடியும் அந்த நம்பிக்கையில மறுபடியும் மீன் வயிற்றுக்குள்ள போய் பார்க்கலாமான்னு வாயை திறந்து காட்டின உள்ள வந்து பாக்குறேன்னு சொல்லிடாதீங்க. இந்த வாட்டி இதை அடிச்சிச்சுனாக்க முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆபத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறீங்க? எத்தனை ஆபத்து! முடிஞ்சிரும் நினைச்சீங்க, ஆனா உயிரோடு கொண்டு வந்தாரா? எழும்ப முடியாதுன்னு நினைச்சீங்க, எழுப்பி கொண்டு வந்தாரா? வாழவே முடியாதுன்னு நினைச்சீங்க, வாழ வச்சாரா? அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் அதே சோதனைக்குள்ள என் காலை விடணும், அதே இருதய கடினத்தை நான் ஏன் படுத்தணும்? அதனாலதான் யோனா மறுபடியும் என்ன பண்ணல, இருதயத்தை கடின படுத்தல, விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் கடினப்படுத்தின இவர் என்ன பண்ண உயிரோட கொண்டு வர மாட்டாரு, செஞ்சாலும் செஞ்சு விட்டுருவாருன்னு சொல்லிட்டுன்னு அமைதியா இருந்துகிட்டாரு. இருதய கடினம் யாருக்கு எதிராக்குது? என்னைய தேவனுக்கு அந்நியரா மாத்துது. நான் தேவனுக்கு எப்படிப்பட்டவனா மாறிடுறேன்? அந்நியரா மாறிடுறேன். அதே போல ஸ்தோத்திரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உணர்வில்லாதவர்கள், சகல அசுத்தத்தையும் ஆவலோடு நடப்பிக்கிறவர்கள், அவளோடு நடப்பிக்கிறவர்கள், இவங்கெல்லாம் யாரா இருக்காங்களாமா? காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க. இவங்களால என்ன பண்ண முடியாதான்? தேவனுடையதான சித்தத்தை செய்ய முடியாது. தேவ சித்தத்தை செய்ய முடியாது. அதனாலதான் 20 முதல் 22 வசனத்தை வாசிக்கிறப்ப, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்க எப்படி இயேசுவை கற்றுக்கொண்டீங்க? நீங்க இயேசுவை எதுல கற்றுக்கொண்டீங்க? உணர்வோடு கத்துக்கிட்டீங்களா? அசுத்தத்துல கத்துக்கிட்டீங்களா? பரிசுத்தத்துல கத்துக்கிட்டீங்களா? இயேசுவை பரிசுத்தம். தேவனை கற்றுக்கொண்டது பரிசுத்தம். உணர்வோடு, பரிசுத்தத்தோடு, காம விகாரமற்ற அன்போடு நம்ம என்ன பண்ண இயேசுவை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு எப்படி கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? அதேதாங்க பவுல் சொல்லி கொடுக்கிறார். இது எல்லாமே ஸ்தோத்திரம் யாருக்குள்ள இருக்க கூடாதான்? சபையாகிய எனக்குள்ள இருக்க கூடாது. 17 வசனம் முதல் 24 வசனம் வரைக்கும் எனக்குள்ள 22 வசனங்குள்ள எனக்குள் இருக்கக்கூடாத காரியங்கள் எது எதுனா, வீண் சிந்தை, இருதய கடினம், அறியாமை, தேவனுக்கு அந்நியனாய் வாழக்கூடிய வாழ்க்கை, உணர்வற்ற வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, ஆவலோடு காம விகாரம் நடப்பிக்கிற வாழ்க்கை, இது எதுவுமே எனக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அது சபைக்கு அழகுன்னு சொல்லி அங்க பவுல் சுட்டி காட்டுறாரு. இருக்க கூடாதுன்னு சொன்ன பவுல் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. 23, 24 வசனங்களை பாக்குறப்ப அங்க ஒரு காரியத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறாருன்னா, உங்கள் உள்ளத்திலேயே புதிய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பவுல் எதை சொல்றாரு? நீ எந்த வாழ்க்கையை வாழக்கூடாது, பழைய வாழ்க்கையை வாழக்கூடாது. பட் எந்த வாழ்க்கையை வாழணும்? புதிய வாழ்க்கையை வாழணும். அந்த புதிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணுமா? மீண்டும் வாசிங்க, 24, 25 வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். போதும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, போன குறிப்பு பேசிட்டு இருக்கும் போது, எக்ஸிக்யூட் அப்படின்னு. அந்த எக்ஸிக்யூட் என்னன்னு இப்ப நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன எக்ஸிக்யூட்ட கர்த்தர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிறார், அந்த எக்ஸிக்யூட்டுக்கான பேர் என்ன? ஒரு பெரிய மாளிகையில உட்கார்ந்துருக்கோம், பெரிய அபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துருக்கிறோம். உள்ள போறதுக்கு ஒரு பெரிய அலங்காரமான வாசல் இருக்கும். பஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஏறுறதுக்கான வாசல் எப்படி இருக்கும்? நல்ல விசாலமா, நல்ல அழகா, என் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே பஸ்ல எக்ஸிட் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க, அவசர வழி. அவசர வழின்னு சொல்றதை விட அதை எப்படி சொல்லலாம்? உயிர் காப்பாற்றிக்க கூடிய வழி, ஜீவனை காப்பாற்றிக்க கூடிய வழி. அந்த வழி எப்படி இருக்கும்? கொஞ்சம் இடுக்கு நெருக்கமா தான் இருக்கும், சின்னதா இருக்கும், என் ஹைட்டுக்கு பாதி தான் இருக்கும். நான் குனிஞ்சு குதிச்சு தான் என்ன பண்ணணும்? வெளியே போகணும். அதுக்கு பேர் தான் எக்ஸிக்யூட், எக்ஸிட்னு சொல்லுவாங்க.
இப்ப அந்த எக்ஸிட் வாசலுக்கு என்னென்ன பேர் வேதம் கொடுக்குதான்? முதல் வார்த்தையை வாசிங்க, 25வது வசனம் சொல்லுகிறோம், ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேச வேண்டும். எக்ஸிக்யூட்டுக்கு வேதம் கொடுக்கிற முதல் பேர் என்ன? உண்மையை பேச வேண்டும். சில சிக்கலை சிக்கிட்டேன், தப்பிக்கணும்னு என்னதான் பண்ணணும்? உண்மையத்தான் பேசியாகணும். பொய் பேசினா அடுத்த வாரம் மாட்டிக்குவோம். உண்மையை பேசினா எத்தனை வருஷம் ஆனாலும் தப்பிக்கலாம். அப்ப தேவன் சபைக்கு கொடுக்கிறதான ஸ்தோத்திரம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வாசலின் பேர் என்ன? உண்மையை பேசு. கணவன் மனைவியா உண்மையை பேசுங்க. சபைக்குள்ள போதகருக்குள்ளயா உண்மையை பேசுங்க. ஏன் ஸ்தோத்திரம் அநேகர் சொல்றாங்க வக்கீல்ட்டையும் டாக்டர்ட்டையும் மட்டும் உண்மையை பேசணும் அப்படின்னு? அவங்க ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கைய காப்பாத்துறவங்க. கொலை பண்ணாலும் வக்கீல் காப்பாத்தி விட்டுருவாரு, கேன்சர்ல போனா டாக்டர் காப்பாத்தி விட்டுருவாரு. அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஏன் உண்மையை சொல்றாங்க? நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நீ உண்மையை சொல்லு, இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை காப்பாத்திடுவாங்க. ஒரு மனுஷனை நம்பி உண்மையை சொல்ல முடிஞ்ச எனக்கு தேவனை நம்பி மத்தோடைய உண்மையை பேச முடியல. வேதம் சொல்ற முதல் எக்ஸிக்யூட் உண்மையை பேசு. ஒரு மறைவிடமான வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? சபை வாழக்கூடாது. ஒளிவு மறையற்ற வாழ்க்கை தான் சபை என்ன பண்ணணும்? வாழணும். ஏன்னா சபை ஸ்தோத்திரம் கொடுக்கிறதுல தான் கர்த்தர் சொன்னாரு, வலது கை கொடுக்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. இன்னைக்கு புருஷன் பண்றது பொன்னாடிக்கு தெரிய மாட்டேங்குது, பொன்னாடி பண்றது புருஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒளிவு மறையான வாழ்க்கை, உண்மையற்ற வாழ்க்கை. கேட்டா அது தேவன் நினைத்த குடும்பம். தேவன் நினைத்த குடும்பத்துல பொய், ஸ்தோத்திரம், மாய்மாலம் எதுக்கு? உண்மையை பேசுங்க ஒருவரோடு ஒருவர். உலகத்தான் சொல்லி கொடுப்பான். பொய்ய பேசி 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 என்ன பண்ணிடலாம்? எந்த விஷயமா இருந்தாலையும் அடக்கிடலான்னு. பட் பொய் என்னைக்கு உண்மை ஆகாது. அதனாலதான் பவுல் ஆழமா சொல்ற ஒரு வார்த்தை, ஒருவரோடு ஒருவர். ஒருவரோடு ஒருவர்னு மட்டும் தேவனோடு சொல்லலாங்க பவுல், மனுஷனோடு. சபையாகிய நான் எனக்கு சமமா இருக்கிற மனுஷனோடு, அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், சபை விசுவாசிகளா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் உண்மையை மட்டும்தான் பேசணும். எனக்கு வருமானம் வருதுன்னு பொய் பேசக்கூடாது, எனக்கு லாபம் வரும்னு பொய் பேசக்கூடாது, எனக்கு ஆதாயம் இருக்குன்னு பொய் பேசக்கூடாது. ஏன்னா நான் இந்த உண்மையை சொல்லிட்டேன்னா பாவம் அவங்க மாட்டிக்குவாங்கன்னு சொல்லி அவனை காப்பாத்த உன் வாழ்க்கை என்ன பண்ணிடாத. இன்றைக்கு பல பேர் செய்யற விஷயம், யாரையோ காப்பாத்த தான் வாழ்க்கையை தண்டவாளத்துல என்ன பண்ணிடுறாங்க? படுக்க வச்சு போடுறாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, ஒருவரோடு ஒரு உண்மையை பேசு. நீ தண்டவாளத்துல படுக்கவும் வேண்டாம், தூக்க கயிறவன் கழுத்துல மாட்டிக்கிட்டு நிக்கவும் வேண்டாம். உண்மையை பேசிட்டு போய் யாரு வேண்டான்னா? ஒருவரோடு ஒருவர் எதை பேசணுமா? அப்ப ஸ்தோத்திர சில சிக்கல்ல இருந்து நான் எக்ஸிக்யூட் ஆகணும்னு என்ன பண்ணணும்? உண்மையை பேசணும். சில விஷயத்துல இருந்து நான் வெளியில வரணும்னு என்ன பண்ணணும்? உண்மையை பேசணும். அதை 26வது வசனத்துல வாசிக்கிறப்ப, கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இரண்டாவது எக்ஸிக்யூட், 2 எக்ஸிக்யூட் இங்க வருது. பாவம் செய்யக்கூடாது முதல் எக்ஸிக்யூட். அடுத்த எக்ஸிக்யூட் தனிந்திரணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபப்படு, பட் பாவம் செய்யாத. அதான் தப்பிக்கிறதுக்கான வழி. தப்பிக்கிறதான வழி என்ன? பாவம் செய்யாத, கோபப்படு, கடிந்து சொல்லு, கடிந்து பேசு, தப்பு இல்ல, பட் பாவம் செய்யாத. மோசே என்ன பண்ணாரு? கோபப்பட்டு பேசுற இடத்துல அடிச்சதுனால எங்க போகல? அவரு கானானுக்கு போகல. அப்ப ஸ்தோத்திரம், கோபப்படணும். ஃபர்ஸ்ட் அவர் கோபப்பட்டு கற்பலை உடைச்சப்ப இயேசுநாத தேவன் வந்து மோசையை பார்த்து நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு சொன்னாரா? பேசுற இடத்துல அடிச்சதுனால சொன்னாரா? அப்ப கோபப்பட்டா நியாயமான கோபத்தை தேவன் என்றைக்கும் புறக்கணிக்க மாட்டார். ஆனா நியாயமான கோபம்னு சொல்லி கோபத்தின் உச்ச கத்தத்துல போய் கத்தி எடுத்து குத்துறது, கல் எடுத்து அடிக்கிறது. நேற்றைய தினத்துல நான் மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன் ஒரு பலவீனத்தின் நிமித்தமா. அப்ப போறப்ப எனக்கு முன்பாக ஒருத்தர் இருக்காரு, இந்த மூக்குல கிழிச்சு, இந்த உதடி கிழிச்சு ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. அவர் சரீரம் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. அவர் ஒரு சந்தன கலர் சட்டை போட்டிருந்தாரு, சட்டை முழுக்க ஒரே ரத்தம். நான் ஆக்சிடென்ட் நினைச்சேன். ஆனா கூட யாருமே இல்ல, ஒரே ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரே ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு.
என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறமா நான் டாக்டரை போய் பார்த்துட்டு நான் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் ஆகுறேன். அடுத்து அவரு உள்ள என்ட்ரி ஆகுறாரு. என்ன சொல்றாருன்னா, மச்சினனுக்கும் எனக்கும் சண்டை, என்னை அடிச்சு துவைச்சிட்டான்னு சொல்றாரு. கோபம் எப்படி மாறி இருக்கு? அடித்து ரத்தத்தை பிச்சுக்கிட்டு, பாவம் அவரை பார்க்கறப்ப பரிதாபமா தான் இருந்தாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு காயம், இந்த இடத்துல கிழிச்சு ரத்தம் அந்த மீசை வழியா டிராப்பா வருது. எதுக்கு? ஏன் காயப்படுத்தணும்? ஏன் மற்றவங்களை காயப்படுத்தணும்? தப்பு பண்ணாரா? கடிந்து பேசுங்க, கோபப்படுங்க. ஏன் காயப்படுத்தணும்? இன்றைக்கு மனைவிகளை வெட்டி குக்கர்ல வச்சு சமைக்கிற புருஷனுங்க இருக்கிறாங்க. புருஷனை வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மனைவிகளும் என்ன பண்றாங்க? காரணம் என்ன? கோபம். கோபம் கோபம் கொண்டால என்ன பண்ணக்கூடாது? அப்ப நான் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி என்ன? எக்ஸிக்யூட் என்ன? பாவம் செய்யக்கூடாது. எது பாவம்? பிறரை காயப்படுத்துவது. வார்த்தையில காயப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், சரீரத்தின்படி ஒருவரை ஒருவர் என்ன பண்ணக்கூடாது? காயப்படுத்த கூடாது. அதே வார்த்தையில பிற்பகுதியில் ஒரு வார்த்தை சொல்றாரு, எரிச்சல் தனிய கடவது. மூன்றாவது எக்ஸிக்யூட், மூன்றாவது வாசல், எரிச்சலற்ற வாழ்க்கை. எரிச்சலற்ற வாழ்க்கை. ஏன் எரிச்சல்? கோபம் படலாம், கோபப்படலாம், ஆனா பாவம் செய்யக்கூடாது. கோபத்தால சில எரிச்சல்கள் வரலாம், பட் அது நீடிக்க கூடாது. அது நீடிக்க கூடாது. சிலருடையதான கோபத்தின் எரிச்சல்கள்லாம் பாத்தீங்கன்னா சந்ததி தாண்டி போய்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒற்றுமை இருக்கா? எரிச்சல் இருக்கா? சரி, நீங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும்போது இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இந்தியா. சரி, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பாகிஸ்தான மனுஷன் வரான், உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கு, நல்ல ஒரு பலன் இருக்கு. நீங்க அந்த பாகிஸ்தான் மனுஷனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா இல்ல அவனை வெறுப்பீங்களா? உண்மையை சொல்லணும். ஆதரவு கொடுப்பீங்களா? சரி, இருக்கு. ஆதரவு கொடுக்குற நான் ஏன் டிவி பார்க்கறப்ப அவனை வெறுக்கணும்? ஆதரவு கொடுக்குற நான் ஏன் ஸ்தோத்திரம் அவனை பார்க்கறப்பெல்லாம் பாகிஸ்தானி ஏன் சொல்லணும்? இன்றைக்கோ நடந்த உலக போர், 2 நாட்டுக்கு நடந்த யுத்தம், அந்த யுத்தத்தின் சுவடு யார் ரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கு? தலைமுறை கடந்து 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 என் ரத்தத்துல வந்ததுனால பாகிஸ்தான்ற பேரை எனக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் கோபத்துக்கு வேல்யூ ஒரு நாள் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கு மேல கோபப்பட நீ மனுஷனே இல்லை. மிருகம் தான் பாக்குறப்ப இறங்கும். மனுஷனா மிருகமா? சொல்லுங்க. என்னதான் நாய் வளர்த்தாலும் நாய் தான் இருக்கும், சிங்கத்தை வளர்த்தாலும் சிங்கம் தான் இருக்கும். மனுஷனா மிருகமா? மனுஷனா இருந்தா கோபம் ஒரு நாள்ல குறையணும். வீட்டுல யாராவது கோபத்தை வளர்த்தானா சொல்லுங்க, நீ மனுஷனே மிருகம் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க, தப்பு இல்ல. நீ மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு சொல்லுங்க. எந்த கிரகத்துல இருந்து வந்தா நீ கேளுங்க. ஏதாவது பேசணும் என்கிட்ட சொல்லுங்க. கையையே வச்சுட்டு வந்துடாதீங்க. அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண முடியாது. கர்த்தர் நல்லவர். இப்ப ஸ்தோத்திரம், மனுஷனா இருந்தா என்ன பண்ணணும்? ஒரே நாள்ல கோபத்தை மறந்துடணும். அடுத்து அப்ப மறக்கணும்னு அடுத்து என்ன அர்த்தம்? சமாதானமாகன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சமாதானமாகன்னு அர்த்தம். நீ கோபத்தை மறந்தனா அடுத்து என்ன ஆகணும்? ஒப்புரவாகி சமாதானம் ஆயிரணும். அதை விட்டு அதையே குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு ஆலமரத்து விழுது இருக்கு. விழுது எதுக்கு இருக்கு? விளையாடுறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அது மதிய நேரத்துல போனோமா ஜாலியா சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு, இந்த கிளையில இருந்து அந்த கிளைக்கு, அந்த கிளைந்து இந்த கிளைக்கும் போனா ஓகே, அதுக்கு பேர் விளையாட்டு. அதுலயே தொங்கிட்டு இருந்தா தாய் குரங்கு என்ன பண்ணும்? 2 ரப்பு கொடுத்து வீட்டுக்கு கூட்டு போகும். உனக்கு 2 மணி நேரம் தான் டைம்,
தொங்குனியா விளாண்டியா வீட்டுக்கு வந்து சேரு, என்ன காலம் முழுக்க தொங்கிட்டு இருக்குன்னு ரப்பு ரப்புன்னு இழுத்து கொண்டு வந்து எங்க போட்டுரும். அதேதான் தேவ சமூகத்திலையும். கோபப்படு, நியாயத்தை வெளிப்படுத்து, ஆனா அதையே பிடிச்ச என்ன பண்ணாத. அப்ப நீ மனுஷன் கிடையாது, மிருகமா மாறிய. அதனாலதான் பாவம் செய்யற, அதனாலதான் தேவ சமூகத்துல இடமற்று போகுது. அப்ப மூன்றாவது எக்ஸிக்யூட் வாசல் என்ன? எரிச்சல் தணிய வேண்டும். எரிச்சல். எத்தனை பேர் எரிச்சலோட இருக்கிறீங்க இன்னைக்கு தேவ சமூகத்துல? அல்லேலூயா. உண்மையை சொல்லுங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சும்மா லைட்டா கை தூக்குங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் இவங்க எரிச்சலா இருக்காங்க. யார் எரிச்சல் இல்லாம இருக்கிறீங்க? பாரப்பா, கர்த்தர் நல்லவர். அப்ப யாருக்கும் எரிச்சல் இல்ல, எல்லாம் சமாதானமா இருக்கீங்க, அப்படித்தானே? வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, பக்கத்து வீட்லயும் சேர்த்து தான் கேட்கிறேன். பக்கத்துலயும் சேர்த்து எல்லாம் சமாதானமா இருக்கீங்களா? சொந்தக்காரங்க கூட சமாதானமா இருக்கிறீங்களா? கூட பந்த ரத்த பந்தல சமாதானமா இருக்கீங்களா? கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். பொய் மட்டும் சொன்னீங்க, மனுஷனே கிடையாது. அதையும் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். அப்ப எரிச்சல் இல்ல. எரிச்சல், சமாதானம் உள்ள வாழ்க்கையை வாழ்வோம். அடுத்து ஸ்தோத்திரம் 27வது வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன ஆகும்? பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன ஆகும்? முடிஞ்சு. ஏதேனின் வாழ்க்கை முடிஞ்சு, சீசனுங்கிற வாழ்க்கை முடிஞ்சு, ஊழியக்காரன்ற பெயர் முடிஞ்சு. பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் என் தோற்றத்தை முற்றிலுமாய் மாற்றி விடுவான். அதனாலதான் பிசாசுக்கு என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது. சில பேரு இந்த பிசாசு துரத்துற ஊழியக்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா? உட்காந்து ஜாதகம் கேட்டிருப்பாங்க. ஏன் செத்த, எதுக்கு செத்த, குடும்ப சண்டையா, மாமியா மருமக சண்டையா, ஏன் செத்த, பேர் என்ன, ஊர் என்ன, ஏன் சேர்த்து வைக்க போறோமா என்ன. ஸ்தோத்திரம். அதுக்கு இடம் கொடுத்து அது நம்மள என்ன பண்ணிரும்? ஆக்குபேட் பண்ணிரும். அது நம்மள எடுத்துக்கும். அதனாலதான் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்க. கண்டாலே ஓடிரு, இல்ல விரட்டிரு. அந்த பக்கமே தலை வச்சு என்ன பண்ணக்கூடாது? படுக்க கூடாது. இன்றைக்கு அநேக நேரத்துல சபைகள் எதுக்கு இடம் கொடுத்துருதாமா? பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசின் போதனை என்ன பண்ண சபை கேக்குதான். நல்ல சத்தியத்தை ஏவாளுக்கு கொடுத்திருந்தோம், ஏவாள் யாருடைய போதனையை கேட்கிறாங்க? பிசாசுடைய போதனையை கேட்கிறாங்க. பிசாசுடைய போதனையை கேட்காது. உங்களை படைத்த ரட்சகராம் பிரபஞ்சத்தை படைத்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இருக்க, சர்வ வல்லவர் இருக்க, நான் ஏன் வேறு காரியங்களுக்கு இடம் கொடுக்கணும்? இன்றைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தாயின்னு சில பேர் வருவாங்க, இடம் கொடுக்காதீங்க. அம்மா சொல்றாங்கன்னு பல பேர் வருவாங்க, இடம் கொடுக்காதீங்க. கனவுல, இது ரொம்ப முக்கியமான குறிப்பு, வந்துருங்க. கனவுல எங்க அப்பா வந்து சொன்னாரு, செஞ்சிருவோமா, ஒப்பேன் செத்து 10 வருஷம் ஆச்சு, அது உனக்கு தெரியுமா? எதுக்கு இடம் கொடுக்கிறது? பிசாசுக்கு. அப்பா செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பா வீட்டுக்கு வந்தாராம், டீ குடிச்சாராம், அழுதாராம். அதனால இவங்க காலையில கிளம்பி கல்லறைக்கு போனாங்களாம். அப்பாவுக்கு பாலும் பழமும் வேட்டியும் சட்டையும் கோட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி வச்சாங்களாம். அப்பா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு மகளை வாழ்த்துனாங்களாம். யாருக்கு இடம் கொடுக்குறோம்? புரிஞ்சா சரி. உயிரோடு இருக்கிற தகப்பனுக்கு தண்ணி கொடுக்க வக்கில்ல, செத்து சுடுகாட்டுக்கு போய் மண்டவோடு கரைஞ்சதுக்கு அப்புறமா அப்பா கனவுல வந்தார், என் தூக்கத்தை கெடுத்துட்டாருன்னு ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? அது உங்க அப்பா இல்ல, பிசாசு. அல்லேலூயா. இன்னைக்கு சொப்பனத்தை பார்த்தே விசுவாசி செத்து போயிடுறான் பாவம். தேவ சொப்பனம் பாருன்னா கண்ட கருமத்தை பார்த்துட்டு நைட்டு தூங்குறது, அது சொப்பனத்துல வந்து நம்மள விளையாண்டு எடுக்கிறது. எனக்கு ஒரு முறை ஒரு சொப்பனம் வந்துச்சு, அந்த மாதிரி மிரண்டுட்டேன். அது வேற இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். அதனால பிசாசுக்கு இடம் கொடுத்தோம்னா
ரொம்ப முக்கியம் பாரு. அதான் வேணான்ட்டேல, அப்புறம் சொல்றத மட்டும் தான் கேட்கணும், சொல்லாததால ஏன்னு கேட்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப நம்ம எதுக்கு இடம் கொடுக்க கூடாதான்? பிசாசின் யோசனைகளுக்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு, பிசாசின் வார்த்தைகளுக்கு. ஏன்னா பிசாசு ஒரு நயவஞ்சகன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பிசாசு இயேசுவை எப்படி டேக் ஓவர் பண்ணலாம்னு நினைச்சான்? ஃபர்ஸ்ட் அவர் பசியா இருக்காருன்னு தெரிஞ்சு கல்லை எடுத்து அப்பமாக்கி என்ன பண்ணு, சாப்பிடுன்னு சொன்னான். அது ஒரு புறம் இருக்கட்டும். இரண்டாவது அவன் செஞ்ச காரியம் தான் எனக்கு ஹைலைட்டா இருந்துச்சு. என்னன்னா, எல்லா வளங்களையும் காண்பிக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி. உயர் பதவிகளை காமிக்கிறான், உயர்தரமான உணவுகளை காமிக்கிறான், உயர்தரமான வஸ்திரங்களை காமிக்கிறான், உயர்தரமான கட்டிடங்களை காமிக்கிறான். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடியதான எல்லா ஆசீர்வாதத்தின் வளங்களையும் பிசாசு கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்றான், காண்பிக்கிறான். ஆனா ஸ்தோத்திரம், இயேசுநாதர் வனாந்தரத்துல இருக்கிறப்ப ஸ்தோத்திரம் பசி உண்டானதுனால அவர் கல்ல அப்பமாக்கி சாப்பிடல. பசி உண்டானதுனால உயர்தரமான ராஜ விருந்து அவர் என்ன பண்ணல, சாப்பிட ஆசைப்படல. வனாந்தரத்தின் வெயில்ல இருந்ததுனால ஒரு உயர்தரமான குளிர் சாதனம் நிறைந்த ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு நல்ல ஒரு மெத்தையில படுத்து அவர் தூங்குறதுக்கு அவர் என்ன பண்ணல, நினைக்கல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னை விட்டு அப்பாலே போ பிசாசு. ஸ்தோத்திரம், பிசாசுங்கிறவன் எப்படிப்பட்டவனா, ஆசைகளை உருவாக்க கூடியவன். ஐ மீன் கற்பனை உலகத்தை உருவாக்க கூடியவன். எத்தனை பேர் கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? கற்பனையின் உலகம். அது யார் கொடுக்கிற உலகம்? தேவன் கொடுக்கிறதா? இயேசுவுக்கு இப்படின்றதுக்குள்ள ஒரு உலக ஒரு இமேஜினேஷனே கொண்டு வந்து ஒரு பிலிமை ஓட்டி காட்டினானா ஸ்தோத்திரம், அது யார் கொடுத்தது? பிசாசு. இன்னைக்கு பிசாசு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான்? ஸ்தோத்திரம், நல்ல லக்ஸரியான ஒரு கற்பனையின் உலகத்தை. இன்னொன்னு அதுக்கு பேர் என்ன, அந்த கிளாஸுக்கு பேரு விஆர்எக்ஸ் விஎஃப்எக்ஸ். அப்ப அது இந்த கண்ணில் மாட்டிக்காங்களா? விஎஃப்எக்ஸ். விஎஃப்எக்ஸ் கிளாஸ் அது ஒரு மாயை. கண்ணில் போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளே சண்டை போடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். நான் ஒரு முறை ஒரு மாலுக்கு போயிருந்தப்ப அந்த கிளாஸை வாங்கி மாட்டிக்கிட்டு ஸ்தோத்திரம் ஒரு கேம் விளையாடலான்னு போனேன். என்னன்னா ஒரு பேராஷூட்ல போற மாதிரி இருக்கு. ஆனா நிக்கிறது எங்க? தரையில். இன்னைக்கு நான் நிற்கும் போது நீ நிக்க வச்சுட்டு என் கண்ணுக்கு ரோப் ஒன்று தொங்குச்சு, இதை பிடிச்சிக்கங்கனே அப்படின்னாங்க. நான் எதுக்கு இதை பிடிச்சிக்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி விழுந்துருவோம் போல இருக்குன்னு நான் இப்படி பிடிச்சிக்கிட்டேன். ஒத்த கையில பிடிச்சிக்கிட்டு கிளாஸை மாட்டிட்டு வச்சிட்டு இருந்தாக்க தரையில நிக்கிறேன். நான் 2 காலையும் தூக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறேன். தரையில நிக்கிறேன்னா வீடியோ எடுக்க சொல்லி ஃப்ரெண்ட்ஸை, வீடியோ எடுங்களா பாப்போம் அப்படின்னு. அந்த கிளாஸை மாட்டினதுனால என்ன ஆச்சுன்னா, என் காலுக்கு கீழே அக்கினி கடல் கொதிக்கிற மாதிரி, என் காலுக்கு கீழே மிருகங்கள் என்னை கடிக்கிற மாதிரி, என் காலுக்கு கீழே பல ஆசீர்வாதங்கள் பல விதமான தீமைகள் வர்றதுனால, பாம்புகள் கொத்துறதுனால, பாம்புகள் கடிக்கிறதுனால என்ன பண்றேன், காலை தொங்கிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து காட்டுறான், ஏன்டா தொங்கிட்டே இருக்கிறேன், காலை கீழே வைக்க வேண்டியதானே அப்படின்னா. நான் சொன்னேன், நீ உள்ள போய் பாரு அப்ப தெரியும் அப்படின்னு. இது எதுக்கு சொல்றேன்னா, பிசாசு ஒரு விஎஃப்எக்ஸ் மாயையை காண்பிக்க கூடியவன். அது உண்மை அல்ல. பட் அதையே இன்னைக்கு பாதி பேர் வாழ்க்கை என்ன பண்ணிருக்கிறாங்க. நிஜத்துல கார் ஓட்டுறதுக்கும் விஎஃப்எக்ஸ்ல கார் ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிஜத்துல சண்டை போறதுக்கும் விஎக்ஸ்ல சண்டை போறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம எதை நினைக்கிறோம், சோத்திர கடினம் இல்லாத காரியம் தான் மாயை, கற்பனை உலகம் தான் மாயை, அது எனக்கு போதும். நான் இறங்கி உழைக்க, ஸ்டேரிங்க திருப்பிட்டு கீரை திருப்பிக்கிட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கிக்கிட்டு கார் ஓட்ட அவசியம் இல்லை. நான் கிளாஸை மாட்டிக்கிட்டு நான் வீட்டு சோபால உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன், காரு ஓட்டுவேன். மாயை மாயை. 3D மூவி பார்த்துருக்கீங்களா? மாயை. பக்கத்துல கடிக்கிற மாதிரியே இருக்கும், மாயை. அது போலதான் இன்றைக்கு இருதயத்துல பல ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளை பிசாசு எழுப்பி விட்டு நம்ம இஎம்ஐல அதை வாங்க வச்சு, இதை வாங்க வச்சு, ஃப்ரிட்ஜை வாங்க, டிவி வாங்க, வாஷிங் மிஷின் வாங்க, சோஃபா வாங்க,
லேண்டு வாங்கு, வீடு பிளாட் வாங்குன்னு மாயையை காண்பிச்சு இன்னைக்கு பாதி பேர் வாக்க கந்தரகோலமா போக காரணம் என்ன? பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால. பிசாசு என்றைக்கும் ஆடம்பரத்தை தான் காட்டுவான். பிசாசு என்னைக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் காட்டுவான். பிசாசு என்னைக்கு லக்ஸுரியான வாழ்க்கையை தான் காட்டுவான். லக்ஸுரியான வாழ்க்கை எதுவுமே உண்மையானது கிடையாது. ஒரு நாள் பறிக்கப்படும். அந்த லக்ஸுரியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இஎம்ஐ போட்டு பிளாட் வாங்க, இஎம்ஐ போட்டு அது வாங்க இது வாங்க, கடைசியில சம்பளம் வராம வாங்கினதை ரசிக்கவும் முடியாம அனுபவிக்கவும் முடியாம கட்டின பணத்துக்கு பிரயோஜனமும் இல்லாம மொத்தத்தையும் வட்டிக்காரனா பண்ணிடுவான். மாயை. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசு சொல்லுவான், இந்த பொருளை நீ உன் சம்பளத்துக்கு இந்த பொருளை நீ என்ன பண்ணலாம்? வாங்கலாம். நீ மாசம் 10,000 ரூபாய் என்ன பண்ணல சம்பாதிக்கிற, 2,000 ரூபாய் கட்ட முடியாது. எத்தனை மாசத்துக்கு கட்டணும்? ஒரு 2 வருஷத்துக்கு கட்டினா போதும். ஒரு 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 42 இன்ச்சு ஒரு நல்ல சோனி எல்ஜி டிவி என்ன பண்ணு, வாங்கி வீட்டுல மாட்டிட்டு என்னது ஜஸ்ட் 2000, ஒன்லி 2000. எத்தனை மாசத்துக்கு? 24 மாசத்துக்கு கட்டிரு, முடியும் தானே? ஆமா இல்ல, நான் தான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்ல. பிசாசு எப்படி பேசுவான்? ஆடம்பரத்தை காட்டி, ஆசையை காட்டி, நல்ல முடியும் தானே? ஆமா முடியும் தானே. பல்ல காட்டிக்கிட்டு நம்மளும் போயிட்டு புக்கிங் போட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனா வாங்கி சரியா 10 மாசம் கட்டி முடிச்சிருப்போம். 11வது மாசம் வேலை கிடைச்சிருக்காது, வேலை போயிருக்கும், சம்பளம் வந்திருக்காது. இப்ப அந்த ஃபைனான்சியல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெனால்டி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பெனால்டி போடுவாங்க, 2வது வார்னிங் பண்ணுவாங்க, 3வது பொருளை தூக்கிட்டு போயிருவாங்க. இப்ப நான் அந்த 10 மாசம் கட்டின 10,000 ரூபாய் ஸ்வாகா, நான் அதை வாங்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா கொடுத்த பணம், அந்த டிவியும். அப்ப ஆடம்பரமான வாழ்க்கைய வாழணும்ன்றதுனால மாயைக்குள்ள போய் என்ன பண்ணிடாதீங்க, சிக்கிறாதீங்கன்ற. ஏன்னா அது பிசாசு, அது பிசாசு. ஆடம்பரமான வாழ்க்கைக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்பட கூடாது. கர்த்தர் கொடுக்காரா, சந்தோஷமா வாழுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, சந்தோஷமா வாழுங்க. மனைவி சொன்னான்னு கடன் வாங்கி, அம்மா சொன்னாங்கன்னு கடன் வாங்கி, அதை வாங்கி இதை வாங்கி 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 வாந்தி எடுத்து கிடக்காதீங்கப்பா. நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பேராசை பெரும் நஷ்டம். ஆமாவா இல்லையா? ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தா நடுத்தருவுல தான் நிக்கணும், அப்புறம் பாவம். கர்த்தர் நல்லது. அதனாலதான் சொல்றாரு, சபையே பிசாசுக்கு என்ன பண்ணாத, இடம் கொடுத்துறாத. 28வது வசனத்தை வாசிங்க. வேலை செய்ய பிரயாசப்படு. வசனத்தை வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாங்க? பிரயாசப்படு, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாத. அல்லேலூயா. புரியுதா? திருட என்ன பண்ணுவான்? 10 வருஷம் வேலை செஞ்சு வாங்கின 10 பவுன் நகையை வீட்டில் வச்சிருக்கிறது. எவனோ ஒருத்தன் பாவம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தன் மகளுக்காக தன் மனைவிக்காக ஆசையா வாங்கின நகையை இவன் ஒரு நாள் ராத்திரி ஓட்டையை போட்டு என்ன பண்ணிடுவான், ஆட்டையை போட்டு போயிடுவான். ஸ்தோத்திரம். வாங்கிட்டு நம்ம இவன் என்னமோ உழைச்சி வந்த மாதிரி இவன் போய் வீட்டில் கொடுத்துக்கிட்டு இருப்பான், திருட்டு பைய. ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ திருடாத, அதாவது பிறனுடைய பொருளுக்கு ஆசைப்படாத. பிறனுடைய பொருளுக்கு ஆசைப்படாத. நீ பிரயாசப்பட்டு வாங்கு, நீ பிரயாசப்பட்டு சாப்பிடு, நீ பிரயாசப்படு. ஒரு பொருளை வாங்க நீ பிரயாசப்படு, நீ ஓட, நீ சேர்த்து வை. மற்றவங்க கிட்ட வாங்கி வாங்குற பழக்கத்தை என்ன பண்ணிடணும், சபை விட்டுறணும். மற்றவங்க கிட்ட வாங்கி வாங்குற பழக்கத்தை சபை என்ன பண்ணிடணும், விட்டுறணும். சபை பிரயாசப்பட்டு தான் என்ன பண்ணணும்,
கட்டப்படணுமே தவிர இன்னொருவன் கட்டினான் நான் உட்கார்ந்தேன்னு சொன்னா அதுக்கு பேரு சபை இல்ல. அதுக்கு பேரு சபை இல்ல. நான் பிரயாசப்படணும். நான் பிரயாசப்பட்டத நான் சபை. அவங்க இவங்க வேண்டாம். நான் பிரயாசப்படணும். நான் பிரயாசப்படணும். திருடனா போல அடுத்தவன் சொத்துக்கே ஆசைப்பட்டு அவன் கொடுப்பான்னு ஆசைப்பட்டு அவன் இருந்து வாங்கிக்கலான்னு ஆசைப்பட்டு நான் கேட்டா கொடுப்பான்னு ஆசைப்பட்டு என் பிரயாசத்தை நான் ஒரு நாளும் பிரயாசப்படாமல் சும்மா இருந்துடக்கூடாது. வரது வரட்டும், வரது வரட்டும். பட் என்னுடைய பிரயாசம் ரொம்ப முக்கியம். என்னுடைய பிரயாசம் ரொம்ப முக்கியம். பிரயாசப்படணும். ஊழியம் செய்யறதுக்கு பிரயாசப்படணும். சபையில உதவியா இருக்க பிரயாசப்படணும். தேவ சமூகத்துல தரித்திருக்க பிரயாசப்படணும். உண்மையா இருக்க பிரயாசப்படணும். அன்பா இருக்க பிரயாசப்படணும். ஒருவருக்கு ஒரு மனத்தாழ்மையா இருக்க பிரயாசப்படணும். எல்லாத்துக்காக என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். எல்லாத்துக்காகவும் பிரயாசப்படணும். நான் ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஒன்று சொல்றேன். நான் ஒரு சகோதரனை கூப்பிட்டு, சகோதரா உனக்கு என்ன பைக்கு பிடிக்கும்னு நான் கேட்குறேன். அந்த சகோதரன் சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு ராயல் என்ஃபீல்டில் 500cc பைக்கு தான் பாஸ்டர் பிடிக்கும், அதுலேயும் பிளாக் கலர் தான் பாஸ்டர் பிடிக்கும்னு அந்த பையன் சொல்றாரு. சரி ஓகேப்பா, அது எவ்வளோப்பா விலை வருதுன்னு கேட்குறப்ப, பாஸ்டர் அது ஒரு 2.25 லட்சம் ரூபாய் வருதுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா வாங்கிக்கலாம், சரிப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வாங்கிக்கலான்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. அப்ப பாஸ்டருக்கு என்ன பண்ணிடுவாரு, மொத்த பணத்தையும் போட்டு வாங்கி கொடுத்துருவாரு. மொத்த பணத்தையும் போட்டு வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா பாஸ்டர் நினைச்சது என்னன்னா, சோத்திரம் 2.25 லட்சத்துல சரி ஒரு 1 லட்சம் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பையனுக்கு கொடுத்து அதை வாங்க உதவி செய்வோம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த பையனை திரும்ப நினைச்சிட்டு இருக்கான், ஸ்தோத்திரம் கற்பனை உலகத்துல படுத்துக்கிட்டு, ஸ்தோத்திரம் எல்லாமே எனக்கு பாஸ்டர் என்ன பண்ணிடுவாரு, எல்லாமே எனக்கு எங்க அப்பா என்ன பண்ணிடுவாரு, எல்லாமே எனக்கு எங்க அம்மா என்ன பண்ணிடுவாங்க, நான் என்ன பண்ணலாம், சும்மா தின்னுக்கிட்டு டிவி பார்த்துட்டு வீட்டுல இருந்தாலே போதும்னு நினைச்சுக்கிட்டு பல பேர் பிரயாசப்படாமையே வாழ்க்கை என்ன பண்ணிடுறோம், வீணாக்கிட்டு இருக்கோம். பிரயாசப்படணும். ஏன்னா பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். நீங்க பிரயாசப்படுங்க. எதன் மேல பிரயாசப்பட்டீங்களோ அதன் மேல் முதல் ஆதிக்கத்தை, முதல் ஆசீர்வாதத்தை, முதல் அறுவடையை கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரு, சபை கையில கொடுப்பாரு. பிரயாசப்படுங்க. பலனில் முந்தி கர்த்தர் பங்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. பிரயாசப்படாம வருன்னு படுத்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு இருந்தா காக்கா கூட என்ன பண்ணாரு, எலியாக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். காக்கானோட தான் எனக்கு எலியா ஞாபகத்துக்கு வராரு பாவம். ஸ்தோத்திரம். எலியாக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு, கேரித் ஆற்றங்கரைக்கு போ, அங்க போய் நான் சொல்ற இடத்துல உக்காரு, 3 வேளை காக்கா அவனுக்கு என்ன பண்ணும், அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். இப்ப தாகத்துக்கு அதான் தண்ணி போதில் எடுத்து குடிச்சிட்டு இருக்கு. சரி 1.5 வருஷம் முடிஞ்சு, அடுத்த 1.5 வருஷம் நேரா போ, அங்க ஒரு விதவை ஸ்திரீ இருப்பா, அவ வீட்டுக்கு போ, நான் போஷிக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்ப சொன்ன கர்த்தர்கிட்ட எலியா ஒரு வார்த்தை சொல்லலாம், நான் எதுக்காண்டு கேரித் வரைக்கும் போயிட்டு காக்காவை இங்க வர சொல்லுங்க, காக்காவை டெலிவரி பண்ணணும்னு ஆகி போச்சு. அம்மா வீட டெலிவரி பண்ணா, அப்பா வீட டெலிவரி பண்ணா என்ன, வந்து காசு கொஞ்சம் சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எலியா உட்கார்ந்து இருந்தாருன்னா எலியாவுக்கு சோறு கிடைச்சிருக்கும். அந்த விதவையின் ஸ்திரீயின் வீட்டுக்கு நான் ஏன் ஆண்டவர் எப்ப அந்த அம்மாவை இங்க வந்து என்ன பண்ண சொல்லுங்க, கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா எலியாவுக்கு அந்த அடுத்த 1.5 வருஷத்துக்கு அப்பம் கிடைச்சிருக்கும். பிரயாசப்பட்டார், நடந்து போனார். என்ன பண்ணாரு, அந்த ஸ்திரீயின் வீட்டுக்கு நடந்து போனாரு, தேவன் நடத்துக்கு நடந்து போனாரு, காக்காவை எதிர்பார்த்து பிரயாசத்தோட இருந்தாரு. அதனால மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து வாழ்வது உத்தமம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைப்பது, பற்றுதலா இருப்பது நலம். மனுஷனை நம்புவதற்கு மனுஷன் எம்மாத்திரம். அதனால நீ என்ன பண்ணு, பிரயாசப்படு.
அதே 20 வசனத்துல பார்க்கிறப்ப, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இப்ப அடுத்த வார்த்தை, அடுத்த எக்ஸிக்யூட் ஆன விஷயம் என்னத்த சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு? எப்படிப்பட்ட வார்த்தையை பேச சொல்றாரு? பக்தி விருத்திக்கு ஏதுவான, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான. நான் பேசுற வார்த்தை பிரயோஜனமா இருக்கணும். நான் பேசுற வார்த்தை பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். இல்லைன்னா பேசி வேஸ்ட், தப்பிக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வாசலுக்கு பேர் என்ன வச்சிருக்காருனாக்க, பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசு. ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ்க்கு பேர் என்னன்னாக்க, ஸ்தோத்திரம், பிறருக்கு மோசம் போகாதபடிக்கு பிரயோஜனம் அடைய பேசு. பக்தி விருத்தி உண்டாகணும், பிரயோஜனம் உண்டாகணும். பக்தி விருத்தி உண்டாகணும், பிரயோஜனம் உண்டாகணும். என் பேச்சு அப்படிப்பட்ட பேச்சா இருக்கும். அப்ப சபை எதுல கவனம் எடுக்கணும்? வாயின் வார்த்தையில், பேசுகிற பேச்சில் சபை என்ன பண்ணணும்? கவனம் வைக்கணும். கவனம் வைக்கலனா போச்சு. அடுத்து டக்குன்னு முடிச்சிடலாம். 30வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்த கூடாது. யாரை துக்கப்படுத்த கூடாது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினா என்ன ஆகும்? ராஜ்ய பாரம் போகும். ராஜ்ய பாரம் என் சந்ததிக்கு, என் தலைமுறைக்கு இல்லாமல் போகும். சவுல் தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி தாவீதுக்கு விரோதமா செயல்பட்டதனால சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இவனை ராஜாவாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன். தேவன் துக்கப்பட்டாரு. சவுல் நிமித்தம் தேவன் துக்கப்பட்டாரு. சரித்திரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா, சவுலின் சந்ததியில் ஒருவனும் மீதம் இருக்காதபடிக்கு அத்தனை பேரும் வேறறுக்கப்பட்டார்கள். தேவனுக்கு துக்கம் உண்டாகப்பட்டாக்க நான் மாத்திரமல்ல, என் சந்ததி, வயிற்றில் இருக்கிற கருவறையில் இருக்கிற குழந்தை கூட என்ன பண்ணும்? நிர்மூலமாக்கப்படும். தேவன் எப்படிலாம் துக்கப்படுவார்? நம்ம கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை எப்படிலாம் துக்கப்படுத்தலாம்? பிறர் மேல் பொறாமை கொள்ளும் பொழுது துக்கப்படுவார். இச்சையான விஷயங்கள் செய்யும் பொழுது துக்கப்படுவார். சிம்பிளா சொல்லணும்னா, அவருக்கு பிரியமற்ற காரியங்கள் எதை செய்தாலும் அதில் என் தேவன் துக்கப்படுவார். தேவனுக்கு பிரியமற்ற எந்த காரியத்தை செய்தாலும் அதில் என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நிச்சயம் துக்கப்படுவார். துக்கப்படுகிற குடும்பம் ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே சொல்ல முடியும், துக்கப்படுத்தினவன் நிம்மதியா வாழ்ந்து முடித்ததாக சரித்திரம் இல்ல. யூதாஸ் துக்கப்படுத்தினான். யூதாசுடையதான ஸ்தோத்திரம் வாழ்க்கை என்ன பண்ணல? நிம்மதியா முடியல. சவுல் துக்கப்படுத்தினாரு. சவுளுடைய வாழ்க்கை நிம்மதியா முடியல. ஏலியின் பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா துக்கமுள்ள வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. மற்றவர்களை துக்கப்படுத்தும்படியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவர்கள் முடிவும் நல்லதாக முடியல. ஸ்தோத்திரம். நல்ல தேவ மனுஷர்களா இருக்கும் பொழுது தேவனை துக்கப்படுத்துகிறதான எந்த தேவ மனுஷனா இருந்தாலும் அவர்களை கர்த்தர் நிம்மதியாக விட்டதா சரித்திரம் இல்ல. நிம்ரோத் எப்படிப்பட்ட மனுஷன்? பலத்த வேட்டைக்காரன். நிம்ரோத் எப்படிப்பட்ட மனுஷன்? பலத்த வேட்டைக்காரன். கர்த்தருக்கு முன்பாக அவன் பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். பலத்த வேட்டைக்காரனா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினா நீ கட்டின மாளிகை தரைமட்டமாய் போய்விடும். பாபேல் கோபுரம் தரைமட்டமானது. நீங்க தேவனுக்காக எவ்வளவு வேணா பிரயாசப்படலாம், எவ்வளவு பெரிய காரியங்கள் வேணா கட்டலாம், செய்யலாம். ஆனா துக்கப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க செஞ்ச காரியங்கள் அனைத்தும் சரிந்து விடும். செஞ்ச காரியங்கள் அனைத்தும் சரிந்து விடும். காரணம், நான் தேவனை துக்கப்படுத்தினேன்.
சவுலுக்காக தேவன் எவ்வளவு காலங்களை சாமுவேல்கிட்ட கொடுத்தாரு. இப்படி ஒரு மனுஷன் வருவான், சவுலுங்கிற ஒரு மனுஷன் வருவான், கழுதையை தேடிக்கிட்டு வருவான், அவனுக்கு ஒரு பெரிய விருந்து கொடு, அப்புறமா அவன் அநேகருக்கு முன்பாக ராஜ்யபார அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சவுலை அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் கனப்படுத்தினாரு. சாமுவேலு கூட இப்படிப்பட்ட கனம் என்ன பண்ணல, கொடுக்கப்படல. ஏன்னா சாமுவேல் ஆரம்பத்துல இருந்தே ஆலயத்துல தான் வளர்ந்தாரு. ஏலியும் செத்து போயிட்டாரு, ஏலியின் பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டாரு, சோத்திரம் தேவனாலே கிரெடிஷனல் கொடுத்து சோத்திரம் ஆசிரியனா மாறிட்டாரு. அவரை யாருமே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கிராஜுவேஷன் என்ன பண்ணல, செலிப்ரேஷன் நடக்கல. ஆனா ஒரு கிராஜுவேஷன் செலிப்ரேஷன் யாருக்கு நடக்குதுன்னா சவுலுக்கு நடக்குது. ஆனா அதை அவர் என்ன பண்ணல, தற்காத்து கொள்ளவில்லை. முத்திரையாய் போடப்பட்ட பரிசுத்த ஆவியை தற்காத்து அதை ஸ்தோத்திரம் பலப்படுத்தி அதை பெருக பண்ணாமல் அதை அழித்து போட நான் நினைப்பேன் என்றால், அதை துக்கப்படுத்த நினைப்பேன் என்றால் என் வாழ்க்கை துக்கத்தின் சுவடுகளாவே மாறிவிடும். அதனால பரிசுத்த ஆவி என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 30-31 வசனத்தை 30-32 வசனத்தை பார்க்கும் பொழுது, துர்குணங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், துர்குணம் நீங்க வேண்டும். கிறிஸ்து மன்னித்தது போல 31 கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கடைசி எக்ஸிக்யூட் எதுல வச்சிருக்காரு, மன்னிப்பு. இந்த மன்னிப்புங்கிற எக்ஸிக்யூட் அனைத்து குறிப்புகளுக்கும் பொருந்தும். இதுவரை சொன்ன அனைத்து குறிப்புகளுக்கும் இந்த மன்னிப்புங்கிற எக்ஸிக்யூட் என்ன பண்ணும், துர்குணம் வேண்டாம். அதற்கு பதிலா என்ன சொல்றாரு, எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, கிறிஸ்து உங்களுக்கு. ஒரு ராஜா தன் தேசத்தில் இருந்ததான அனைவருக்கும் லோன் தள்ளுபடி பண்றதுக்காண்டி என்ன பண்ணாரு, ஆசைப்பட்டார். ஒரு ராஜா தன் தேசத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பேருடைய லோன் தள்ளுபடி ஆகும்படி அவர் ஆசைப்பட்டார். அவர் என்ன பண்ணாரு, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் வர வச்சு, யார் யாரெல்லாம் லோன் வாங்கியிருக்கிறீங்க எல்லாம் உங்க பேரை சொல்லிட்டு போங்க, இன்னார்ட்ட நீங்க வாங்கின லோன் எல்லாம் என்ன பண்ணுங்க உங்களுக்கு அடைக்கப்படுதுன்னு சொல்லிட்டுன்னு ஒவ்வொரு குட்கிராமமா அவர் என்ன பண்றாரு, போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு குட்கிராமத்துக்கு போறப்ப அங்க ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு. அந்த மனுஷன் ஸ்தோத்திரம் ஒரு 1000 வெள்ளிக்காசு என்ன பண்ணிருக்கிறாரு, கடனா வாங்கியிருக்கிறாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு, அவன் 1000 வெள்ளிக்காசையும் மன்னித்து அதை ஸ்தோத்திரம் இனி நீ இதை செலுத்த வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அனுப்புனதுக்கு அப்புறமா ராஜா இன்னும் அந்த கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போகல. இவனுடைய நண்பன் ஒருவன் பக்கத்து கிராமத்துல என்ன பண்ணிட்டு இருந்தான், வாசமா இருந்தான். அதாவது அங்க அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். இப்ப இந்த ராஜா கிட்ட மன்னிப்பு வாங்கின மனுஷன் 1000 வெள்ளிக்காசு வாங்கினவன் மன்னிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது, இவங்கிட்ட 10 வெள்ளிக்காசு வாங்கினா அந்த நண்பன் என்ன பண்றான், எதுக்க வரான். எதுக்க வந்தவனை பார்த்து இந்த நண்பன் சொல்றான், என்னிடத்தில் வாங்கின அந்த 10 வெள்ளிக்காசை நீ எப்ப திருப்பி தர போற அப்படின்னு. அவன் சொல்றான், என்னால முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலை இல்லை, வெள்ளம் ஆகல, சுத்திரம் மழை இல்லாதனால எல்லாமே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவன் தன் கஷ்டத்தை சொல்றான். ஆனா இந்த 1000 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவன் அதை என்ன பண்ணல, பெரிய விஷயமா எடுக்காம அவனை கடினமான வார்த்தையை சொல்லி பேசுறான், அவனை கடினமா காயப்படுத்த ஆரம்பிக்கிறான், அவனை ஸ்தோத்திரம் ஏளனப்படுத்த ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பார்த்துக்கிட்டு இருந்தாரு. விரைவா தன்னுடைய ரதத்தை ஓட்டி கொண்டு வந்து அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல நின்று கேட்கிறாரு, என்ன ஆய்விட்டது, என்ன ஆணுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. சோத்திர உடனே இந்த 1000 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவன் ராஜா பார்த்து அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ராஜா ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் சும்மா அப்படின்னு. ராஜா சொல்ற, இல்லை இல்லை இல்லை, நான் வேறு சில வார்த்தைகளை என் காதுகளை நான் கேட்டேன், என்ன நடந்ததுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவனை கூப்பிட்டு கேட்கிறாரு. பாதிக்கப்பட்டவன் சொல்றான், ராஜா இந்த மாதிரி நான் 6 மாசத்துக்கு முன்னாடி என் நண்பன் கிட்ட 10 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தேன், அந்த வெள்ளிக்காசு எல்லாம் திருப்பி செலுத்த முடியல. இன்றைக்கு நான் எதர்ச்சியா நான் நண்பனை பார்க்கலான்னு வந்தேன், அவன் என்கிட்ட அந்த வெள்ளிக்காசை கேட்டான், நான் கையில காசு இல்லைன்னு சொன்னேன், என்னை தகாத வார்த்தை சொல்லி பேசி என்னை அடிச்சு என்னை கேவலப்படுத்திட்டான்னு சொன்னோன்னு ராஜா இப்படியே திரும்பி பார்த்தாராம். ராஜா ஒன்றும் சொல்லல,
அந்த பாதிக்கப்பட்டவனை பார்த்து அவன் கையில 10 வெள்ளிக்காசை கொடுத்து, இது நீ அவன்கிட்ட என்ன பண்ணிடு, கொடுத்துருன்னாராம். உடனே இந்த 1000 வெள்ளிக்காசை மன்னிக்கப்படும் ஒரே சந்தோஷம். இப்ப ராஜா என்ன பண்ணாராம், என்கிட்ட அவனை 1000 வெள்ளிக்காசை திருப்பி கொடுக்கும், என்கிட்ட வாங்கினா 1000 வெள்ளிக்காசை திருப்பி கொடுனாராம். முடியல. ராஜா கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? இவன் அவனுக்கு செய்ததை இவனுக்கு ஒரு நாளைக்கு 3 முறை என்று இவனுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும். இவன் 1000 காசுகளை கொடுக்கும் வரைக்கும் தண்டனை கொடுத்து திருப்பி விட்டாராம். அப்ப ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமா? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல கிறிஸ்து என் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தாரு. கிறிஸ்து என் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தாரு. ஆனா என்னால யாரை மன்னிக்க முடியல? என்னோடு சும்மா கிண்டலுக்காக போட்ட சண்டைய மன்னிக்க முடியல. கிண்டலுக்காக போட்ட சண்டைய, விளையாட்டுக்காக செஞ்ச காரியத்தை மன்னிக்க முடியல. தெரியாம செய்த விஷயத்தை மன்னிக்க முடியல. ஆனா நான் இதை விட கொடூரமான காரியத்தை செஞ்சதுனாலதான் கிறிஸ்து எனக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. ஆனா என்னால சின்ன விஷயத்தை என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியலனா நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒரு சபையாய் கட்டி எழுப்பப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் சபையாய் கட்டி எழுப்பப்பட்டு பிரயோஜனம் இல்லையே. கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ண மாட்டாரு. எனக்குள் மன்னிக்கிற சுபாவம் இல்லைன்னா, எனக்குள்ள மறக்கிற சுபாவம் இல்லைன்னா, எனக்குள் கிறிஸ்து வாசமா இருக்க மாட்டார். நான் தேவனுடைய ஆலயமா இருக்க முடியாது. நான் சபையா இருக்க முடியாது. ஆலயமா இருக்கணும்னா, அவருடைய மாளிகையா இருக்கணும்னா, நான் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். ஒருவேளை யாரையாவது மன்னிக்காம இருந்தோம் அப்படின்னா, சபையாகிய நாம் யாரையாவது மன்னிக்காம இருந்தோம்னா, ஆனா வேதத்துல மத்தேயு சுவிசேஷத்துல வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ உன் காணிக்கைய தேவ சமூகத்துல நீ செலுத்த வரும் பொழுது உன் சகோதரன் பேராவதும் உன் சகோதரி பேராகிலும் இல்ல வேறு யாருடைய பேராகிலும் உனக்கு ஸ்தோத்திரம் குற்றம் இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, கசப்பு இருக்குன்னா நீ முதலாவது போய் என்ன பண்ணு, ஒப்புரவாகி விட்டு வான்னு சொல்றாரு. எதற்காக? தேவன் விரும்புகிறது ஒரு ஐக்கியமான வாழ்க்கை. தேவன் விரும்புகிறது ஒரு ஐக்கியமான வாழ்க்கை. ஆனா சபையாகிய நாம் அநேக நேரத்துல ஐக்கியத்தை உடைச்சிட்டோம். சபையாகிய நாம் அநேக நேரத்துல ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டோம். சபையாகிய நாம் அநேக நேரத்துல தேவன் கொடுத்ததை கெடுத்து உடைச்சு நாசமாக்கி இல்லாமாக்கி வச்சிருக்கோம். ஆனா எதுக்கு கொடுத்தாரு? சபைக்கு மன்னிக்கணும். சபை மன்னிக்கும் நினைச்சார். சபை மன்னிக்கும் நினைச்சதுனாலதான் மன்னிப்பு கொடுத்தார். நினைச்சதுனாலதான் பவுல் சிறை காவலன் என்ன பண்ணாரு? மன்னிச்சாரு. அவன் தான் அவர் அடிச்சது, அவன் தான் அவர் விலங்கு போட்டு சிறைச்சாலை அடிச்சது. ஆனா பவுல் என்ன பண்ணல? அவன் திருப்பி செலுத்தல, மன்னித்து ரட்சிப்பை கொடுத்தார். மன்னித்து ரட்சிப்புக்கேற்ற வழியை கொடுத்தார். நான் மன்னிச்சா நிச்சயமா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நான் மன்னிச்சா நிச்சயமா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிப்புக்கேற்ற மன்னிப்பை கொடுங்க. சிலருடைய மன்னிப்பு பணத்துக்கு ஏற்ற மன்னிப்பா இருக்கும். சிலருடைய மன்னிப்பு பொருளுக்கேற்ற மன்னிப்பா இருக்கும். சிலருடைய மன்னிப்பு நேரத்துக்கு ஏற்ற மன்னிப்பா இருக்கும். இல்ல உன் மன்னிப்பு ரட்சிப்புக்கு ஏற்றதை என்ன பண்ணணும்? மாறணும். அல்லேலூயா. என்னுடைய மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பா மாறணும்? ரட்சிப்புக்கு ஏற்ற மன்னிப்பா மாறணும். பெயருக்காக மன்னிக்க கூடாது. சில பேர் பேருக்காக பெருந்தன்மைக்கு மன்னிப்பாங்க. வேஸ்ட். பெருந்தன்மைக்கு மன்னிக்கிறது மன்னிப்பு அல்ல. ஆவிக்குரியவன் என்று காண்பிக்கிறதுக்காக மன்னிக்கிறது மன்னிப்பு இல்ல. என் மன்னிப்பு உண்மை என்றால் அவனுக்குள் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இன்றைக்கு எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறீங்க? அந்த மன்னிப்பு ரட்சிப்பா மாறி இருக்கா, இல்ல பெயர் அளவு மன்னிப்பா மாறி இருக்கா? மன்னிப்பு ரட்சிப்பா மாறணும். மன்னிப்பு ரட்சிப்பாக மாற வேண்டும். அது சபைக்கான அடையாளம், அது எனக்கான அடையாளம், கிறிஸ்துவுக்கான அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அப்ப சபையானது எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? வீணான சிந்தையோ இருதய கடினமோ இப்படி எந்த ஒரு காரியமும் இல்லாம மன்னிக்கிற சுபாவம் உடைய சபையா இருக்கணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான சபையா இருக்கணுமா? ஒற்றுமைக்கு ஏதுவான சபையா இருக்கணுமா? இதுதாங்க ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபைனா செத்தவன் உயிரோட எழும்புறது மட்டும்தான் ஆதி திருச்சபை கிடையாது. சத்தியத்தை கேட்டு ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்து ஒருவருக்காய் ஒருவர் உதவி செய்தா அதுவே ஆதி திருச்சபைக்கான அடையாளம். ஆனா ஆதி திருச்சபைன்னா ஸ்தோத்திரம், உயிரோடு எழும்பணும், சப்பானி குணமாகணும், வல்லம், அது வேணும் ஒரு பக்கம். பட் உள்ளான மனுஷனுக்கு, வெளிப்புறமான குழந்தை அல்ல, உள்ளான மனுஷன். இந்த அற்புத அடையாளங்கள்லாம் வெளிப்புறமானது. இப்ப கேட்ட சத்தியம் எல்லாம் உள்ளான அலங்காரம். நான் உள்ளேயா வெளியேயா? உள்புறமா வெளிப்புறமா? தேவ சமூகத்துல அப்படியே கொஞ்ச நேரம் செபிக்க ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, கண்களை மூடி நான் உள்ளான மனுஷன்ல புதுப்பிக்கப்படணும்ப்பா. நான் உள்ளான மனுஷன்ல புதுப்பிக்கப்படணும்ப்பா. நான் வெளிப்புறமான அலங்காரத்தை அல்ல ஆண்டவரே, வெளிப்புறமான அலங்கரிப்பை இல்ல ஆண்டவரே, வெளிப்புறமான தேவைக்காக இல்ல ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றதை, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றதை நான் செய்ய, நான் செயல்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.